इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. 46வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டோம். தத்வஸ்வரூப அனுபவாத்து உற்பன்னம் ஞான மஞ்சசா அகம் மம இதிச்ச அஜ்ஞானம் வாதத்தே விப்ரமாதிபத் அப்படின்னு வரைக்கும் பார்த்துருக்கோம். எப்படி சூரியன் வந்த உடனே விப்ரமங்கள், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது ராத்திரி தெரியல, எப்படி போறது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அவஸ்தப்பட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இருந்து சூரியன் வந்த உடனே எல்லா பிரம்மமும் அவனுக்கு போய் அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தானோ, அப்படி நமக்கு இந்த தத்துவஸ்வரூப ஞானம் வர வரைக்கும் நம்ம எங்க போறோம்னு தெரியாமையே எல்லாரும் போயிட்டு இருக்கோம், எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அதுல அகம் மம அபிமானங்கள்லாம் இருக்கு. நம்ம எதை அகம்னு வைக்கிறோமோ அது தப்பா இருக்கு, எது மமன்னு சொல்றோமோ அதுவும் தப்பா இருக்கு. இப்படி எல்லாம் அஜ்ஞானங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்போ போகும்னா தத்துவஸ்வரூப அவதானம் வந்த உடனே, தத்துவஸ்வரூப அனுபவம் வந்த உடனே நான் தான் அந்த ஆத்மா அப்படின்ற வந்தவுடனே அந்த ஞானம் அஞ்சசா வரணும். அது நிச்சயமான ஒரு ஞானம் எப்போ வருதோ அப்போதான் நமக்கு இந்த அஜ்ஞானம் போகும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. இப்ப ஜீவன் முக்தனுடைய நிலை, ஞானியினுடைய லட்சணங்களை சொல்லிட்டு இருக்காருங்க. நிதித்தியாசனத்தை முடிச்சுட்டு நமக்கு லோகத்துல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சாதனை இருக்கு. நமக்கு எங்க பார்த்தாலும் பார்த்தோன்னா கர்மயோகம்னு வச்சுட்டா அதுக்கு அநேக, பக்தி யோகம்னு வச்சுட்டா அநேக சாதனங்கள் இருக்கு, உபாசனா யோகம்னு வச்சுட்டா அதுக்கு அநேக சாதனங்கள் இருக்கு, ஞான யோகம்னு வச்சுட்டா அநேக சாதனங்கள் இருக்கு. அந்த ஞான யோகத்துல அநேக சாதனங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகாரித்துவம் முதல்ல சொன்னாரு, பகிரங்க சாதனங்கள்லாம் சொன்னாரு. வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஜடமாகவும் இருக்கு, எல்லா ஆகாரத்துடன் கூடியிருக்கு, எல்லாமே குணத்துடன் கூடியிருக்கு. ஆத்மாவானது எந்த குணத்துடன் கூடியில்லை, எந்த ஆகாரத்துடன் கலந்து இல்லை, எதோடையும் சம்பந்தப்படாதது ஏதோ அந்த ஒரு அறிவு இருந்ததே ஆனால்தான் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு ரொம்ப அந்தரங்க சாதனங்கள் என்ன அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு 3 சொன்னார். அதுல சிரவணம்ன்றது என்னன்னாக்கா பிரமாண அசம்பாவனை போகக்கூடியது. நமக்கு எது உண்மைன்னு தெரியல, எதை நம்புறதுன்னே தெரியாம அநேகமா இருந்த உடனே இந்த சாதனங்களுக்கெல்லாம் முக்கியமான சாதகம் பரம புருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியது வேதாந்த சாஸ்திரம் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த பிரமாணத்தை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வேதாந்தத்தின் மூலமாக அந்த மந்திரங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் சிரவணம் பண்ணோம். அது சிரவணம் பண்ணாலும் அது சந்தேகம் போகல, இருக்கதான் இருக்குன்னு. அதனால என்ன பண்ணா அதுல இருக்கிற அர்த்தங்கள்லாம் போட்டு என்னதான் சொன்னாலும் என்ன போய் ஆத்மா நீதான் இந்த உலகத்தை படைச்சான்னு சொன்னாங்க என்னால ஒத்துக்கவே முடியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படி அர்த்தக்கள்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது போக்கடிக்கக்கூடியது பிரமேய அசம்பாவனைன்னு பேரு. பிரமாண அசம்பாவனையே இந்த வேதாந்தமானது போக்கடிச்சிருக்கு. பாக்கி எதையுமே நம்ம வேண்டாம், நீ வேதாந்தத்தை மாத்திரம் நம்பினா போதுன்றது தெரிஞ்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள் தான் நமக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த சந்தேகம் இருந்தது, ஆனால் அது மனநத்தின் மூலமா அதை போக்கடிக்கணும். மனநம்னாக்க பிரமேய அசம்பாவனையை நீக்கிறதுக்காக இவரே கூட சேர்ந்து ஆச்சாரியாலே நமக்கு சேர்ந்து மனநமும் பண்ணாரு. இப்படி எல்லாம் பார்க்கணும் உலகத்தை, இப்படி எல்லாம் உலகங்கள்லாம் பொய்யுடன் கூடியிருக்கு, இது இல்ல இது இல்ல அது இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி நிறுத்திட்டாரு. இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி இப்ப நிதித்தியாசனம்னு ஒண்ணு. இந்த நிதித்தியாசனமானது எப்படி பண்ணணும்? குருவானவர் சிரவணம் மனனம் வரைக்கும் கூட வரலாம், பாலை காய்ச்சி கொடுக்கலாம், அதுல சர்க்கரை போட்டும் கொடுக்கலாம், அதுல கலந்தும் கொடுக்கலாம். ஆனா குடிக்கிறதுன்றது யார்கிட்ட இருக்கு? நிதித்தியாசனம்ன்றது யார் கேட்கறானோ அவங்கிட்ட வந்துருக்கு. இப்ப இந்த நிதித்தியாசனம் வந்ததே ஆனால்தான் இந்த விபரீதமான ஒரு பாவனை இருக்கு நமக்கு. நான் எப்படி இவ்வளோ வருஷமாக நான் ஜென்மமா இதை தொடர்ந்து வந்துட்டு இருக்க, நான் இந்த சரீரத்தையே நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போய் ஒரே நிமிஷத்துல போக்கணும்னா அது போகாது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க இதை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு 2 ரூபமான நிதித்தியாசனம். நல்ல அதிகாரியா இருந்தா இந்த லாஜிக் எல்லாம் கேட்கற காலத்திலே எழுந்து போயிருக்கணும், அவனுக்கு ஞானம் வந்திருக்கணும். அப்படி வரலன்னா என்னது பண்றது அப்படின்னா சமாதி ரூப நிதித்தியாசனையே சொன்னாரு. கொஞ்ச நாளத்துக்கு அவன் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ காரியங்களுக்கு நடுவுல இதுவும் அவன் டெய்லி பண்ணிதான் ஆகணும். நான் தான் பிரம்ம, நான் தான் ஆத்மா, நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்ம தத்துவமசின்ற ஒரு வாக்கியத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிதித்தியாசனத்துக்கு வழிகள்லாம் சொன்னார்.
சொல்லி இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த ஞானம் வரும். ஞான பிரம்மம்னு எப்படி திக்பிரமத்துல மாட்டின்னு இருக்கிறோம், சூரியனுடைய வெளிச்சம் வந்த உடனே எல்லா பிரச்சனையில இருந்து தீர்ந்து அவனுடைய சொந்த இடத்துக்கு போய் சேர்றானோ, அப்படி இந்த ஆத்ம ஞானம் வந்த உடனே இது அகம் மம அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அஜானங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப அடுத்தது 47வது ஸ்லோகம். சம்யக் விஜானவான் யோகி வாத்மன்யேவாகிலம் ஜகத் ஏகஞ்ச சர்வமாத்மானம் ஈக்ஷதே ஞான சக்ஷுஷா. சம்யக் விஜானவான் யோகி. சம்யக் விஜானம். சம்யக் விஜானம் அப்படின்னா நல்ல முழுமையான ஒரு அறிவு, சம்யக்கான ஒரு சம்யக் ஞானம். சம்யக் ஞானம்னா அந்த பதம், அந்த வாக்கியம், அதனுடைய பிரமாணம், இது எல்லாம் விசேஷமான ஞானம் யாருக்கு இருக்கோ, பத வாக்கிய மானாதி விசிஷ்ட ஞான விஷயத்தா சீலத்துவம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சம்யக் விஞ்ஞானி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி அப்படின்னாக்கா சத்து தொம் அசி அப்படின்ற 3 பதங்கள் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பதங்கள்லாம் இருக்கு. இந்த பதத்தினுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சவன் யாரோ அவனுக்கு தான் இந்த அர்த்தம் புரியும். சத்துனாக்க ஏதோ ஒண்ணு அதுன்னு புரிஞ்சுட்டானே, எது அது அப்படின்னா அதுதான் இந்த சைத்தன்யம் தாமா. அது இந்த உலகத்துக்கெல்லாம் கர்த்தாவா யார் இருக்காரோ அவருக்கு பின்னாடி எந்த சைத்தன்யம் இருக்கோ அந்த சைத்தன்யம் தற்பதம் நன்னா அதனுடைய அர்த்தம் புரியணும். தொம்பதம் அர்த்தம். ஆத்மானாக்கா என்ன அப்படின்னா, ஆத்மானா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெகிரித்தா பஞ்ச கோஷத்தை விட வேளானவர். 3 விதமான நிலைகள் எனக்கு இருக்கு. ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அப்படின்னு இருக்க அந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை எதுவோ சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறவர் அவர்தான். அவர்தான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய நான் நான் என்று நமக்குள்ள தோணக்கூடிய அந்த ஆத்மா அப்படின்னு அந்த பதத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். தொம் பதத்தினுடைய அர்த்தம் அதுதான். தொம்முன்னு சொன்னா அகம்னு நான் புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த பதத்தினுடைய அர்த்தம். அசி அப்படின்னா அதுவாகவே நீ இருக்கிறாய், அதுவாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா எதுவாகவே நான் இருக்கேன். சைத்தன்ய ஸ்வரூபத்துல பார்த்தா அபேதமா இருக்கார், அதுல ஒரு பேதமும் கிடையாது. எந்த சைத்தன்யம் இதுக்கெல்லாம் காரணமோ எந்த சைத்தன்யம் உனக்குள்ள இருக்கோ அந்த சைத்தன்யம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசிபதம். இப்படி பதத்தினுடைய விஷயம் தெரியணும். அது மொத்தமா தத்து தோமசி அப்படின்ற பதம் எப்படி சொல்றது அப்படின்னா அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா அது நீயாக இருக்கிறாய் என்ற வாக்கியத்துக்கு சரியா அர்த்தம் வரலையா? வாக்கியம்னா எப்படி இருக்கணும், என்ன கரெக்டா சொல்லணும். ஒரு வாக்கியத்தை நான் ஒரு வாக்கியத்தை சொல்லணும்னாக்க இடைவெளி விட்டு விட்டு சொன்னாக்க அது சரியான அர்த்தத்தை புரியாது இல்லையா? நான் சொன்னேன் அஹஸ்தி கோஹோ அஸ்வஹா அப்படின்னு மெல்ல சொல்லிட்டே இருந்தாங்கன்னாக்கா அந்த வாக்கியத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கோ அது எதிர்பார்ப்பு பூரணமே ஆகல. அப்படி இருக்கக்கூடாது ஒரு வார்த்தைன்றது. அந்த ஒரு வாக்கியமானது எப்படி இருக்கணும்னா எல்லா வார்த்தையும் கோர்வையோட வரணும். என்ன ராவணம் ராமம் ராமஹா ராவணம் ஜகாத அப்படின்னு சொன்னா ராமன் ராவணனே அப்படின்னு சொல்லி ராமம் ராமஹா ராவணம்னு நிறுத்திட்டான்னு வச்சுங்க, என்ன பண்ணான் அப்படின்னு ஒரு ஆகாங்ஷை இருக்கு. அந்த ஆகாங்ஷை இருந்தது ஆனால் சரியா வராது. அந்த ஆகாங்ஷையை பூர்த்தி ஆகணும். ஜகாத கொன்றான் அப்படின்னு நான் முடிச்சோன்னா அப்பாடான்னு நமக்கு ஒரு வாக்கியத்திலிருந்து ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது நமக்கு. ராமஹா ராவணம் ஜகாத அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன உபாமா இருந்ததுன்னா அந்த உபாமா ஏதாவது இருந்தது ஆனால் இப்படியாகத்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் எல்லாம் எப்படி நம்மளுடைய ஆத்மாவை கொல்லுகிறதோ அப்படி ராமன் ராவனே கொல்லாம். அதுக்கு மேல 1000 சொல்றோம். ஆனா ஒரு வாக்கியம் பூர்த்தி ஆகணும்னா அந்த ஆகாங்ஷை பூர்த்தி ஆகணும். அது மாத்திரம் இல்ல, கரெக்டா உச்சாரணம் பண்ணோம், அதுல ஆகாங்ஷையும் பூர்த்தி ஆகணும். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதனால யோக்கியத்தை இருக்கணும். அதுக்காக எது வேணாலும் வாக்கியம் கரெக்டா இருந்ததுன்னா அர்த்தம் வந்துருமா அப்படின்னு பார்த்தானாக்க, இப்போ அக்னினா சிஞ்சதி அக்னியில நினைச்சு துணியை தோச்சி உணர்த்தினான்னு சொன்னா கரெக்டா இருக்கு. அக்னினா 3வது விபக்தி கரெக்டா சொன்ன அக்னினால் சிஞ்சதி என்ன நினைத்தான் அப்படின்னாக்க கரெக்டா இருக்கு. அக்னினால் நினைத்தான் சொல்லாம அப்படின்னாக்கா அது யோக்கியத்தை இல்லையே. அக்னியில எப்படி நினைக்க முடியும்? அக்னியில தானே நினைக்க முடியும். அக்னினா யோக்கியத்தை இருக்கணும். ஸோ யோக்கியத்தை இருக்கணும், கரெக்டா உச்சாரணம் பண்ணணும், ஆகாங்ஷை பூர்த்தி ஆகணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணும். இப்படி ஒரு வாக்கியங்கள் இருந்தா மாத்திரம் போதுமா அப்படின்னா அதனுடைய வாக்கியார்த்தம் வேற, லட்சணார்த்தம் வேற. அந்த லட்சியார்த்தம் கரெக்டா இருக்கான்றதை பார்க்கணும், வாக்கியார்த்தமும் கரெக்டா இருக்கான்றதை பார்க்கணும். வாக்கியார்த்தம் மாத்திரம் இருந்து லட்சியார்த்தம் புரியலன்னாக்கா தகராறு வந்துடும். எப்படி அப்படின்னாக்கா
ஒரு ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒருத்தன் பக்கத்தாத்துல ஒருத்தருக்கு சண்டை, தாத்து பொண்ணுக்கு பர்த்டேக்கு இந்த பையன் என்னதான் சொன்னாலும் நம்ம பங்காளி தங்க தானே அப்படின்றதுக்காக அவன் போனோம்னான்னு அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டார். உடனே அப்பா என்ன விஷம் புங்சுவார், விஷத்தை சாப்பிடுனாரு. வாக்கியம் கரெக்டா தான் இருக்கு, ஒன்றும் கிராமட்டிக்கல் எரர் கிடையாது, அர்த்த ஞானத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா அவர் சொன்னது விஷத்தை கூடின்னு தன் பிள்ளைய பார்த்து அவர் சொல்லுவாரா? அவரு அங்க லட்சணம் சரியா இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல போய் அவாத்துல போய் நீ அந்த பார்ட்டியில கலந்துட்டு நீ சாப்பிட்றத விட விஷத்தை குடிச்சு நீ செத்து போறது எவ்வளவு மேலே, நமக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஆகையினால அதை பரிபாலனம் பண்ணணும். இவ்வளோ விஷயங்களை அர்த்தத்தை வச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்க இந்த தத்துவமசின்னு ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டுனாங்க, இதுல பதத்தையும் புரிஞ்சுக்கணும், வாக்கியத்தையும் சொல்லணும், இது பிரமாணமா இருக்கான்றதையும் புரிஞ்சுக்கணும். எப்படி பிரமாணமா இருந்தாலும் என்ன ஆங்கிள் சொல்றது அப்படின்றத நல்லா பண்ணணும்னா, வேதம்லாம் என்ன சொல்றது, முன்ன பின்ன எல்லாம் உபனிஷத்தை பார்த்து 6 விதமான தாத்பரிய லிங்கங்கள் இருக்கு. உபக்கிரம, உபசம்ஹாரம், அர்த்தவாதம், அபூர்வதா, பலம், உபபத்தி, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய 6 மெஷினிங் ராடுல எல்லாம் எப்படி இருக்கோ அப்படி சேர்ந்துதான் ஒரு அர்த்தத்தை நம்ம தீர்மானம் பண்ணணும். இப்படி இது எல்லாம் கூடினதாக பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுங்க, தாத்பரியமான அர்த்தம் வேதத்துல இந்த மகா வாக்கியத்துக்கு தான் இருக்கு. அந்த தத்துவமசின்ற மகா வாக்கியத்தை நம்பிதான் அத்வைத சாஸ்திரமே நமக்கு இவ்வளவு பெரிய கோட்டையை நம்ம கட்டி வச்சிருக்கோம் அப்படின்றத அப்படி தீர்மானம் பண்ணிருக்கான். அப்படிப்பட்ட நாலேஜ் யாருக்கு வருதோ அதுக்கு பேர் சமய ஞானம். இப்படி பதத்தினுடைய ஞானம், வாக்கியத்தினுடைய ஞானம், பிரமாணத்தினுடைய ஞானம், இப்படி எல்லாம் கூடி ஒரு விஷயமா தெரிந்து கொள்கிறவன் யாரோ அவன் தான் ஞானி. அப்ப அவனுக்கு வரக்கூடிய அந்த ஞானத்துக்கு பேரு சமய ஞானம் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட சமய ஞானத்தை உடையவன் யாரோ அவன் தான் யோகி. யோகினா ஞானி, சமய ஞானி, யோகி. எப்படிப்பட்ட நாலேஜ் அது அப்படின்னாக்க, சுவாத்மன்யேவ அகிலம் ஜகத்து, தன்னுடைய ஆத்மாவில் தான் அகிலம் ஜகத்து, எல்லா ஜகத்தும் இவனுடைய ஆத்மாவில் தான் இருக்கு. இந்த சைத்தன்யம் தான் இதுக்கு சப்போர்ட்டராக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் காண்பிக்கிறது. அதுக்கு பின்னாடி அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான்பா நீ அப்படின்னு சொல்றது. அதே பகவத்கீதையில என்ன சொன்னாரு, சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹா சமதர்ஷனஹா அப்படின்னு சொல்ற. சர்வபூதஸ்தமாத்மானம், எல்லா பூதங்களும் எதுல கல்பிச்சிருக்கு? இந்த பிரம்மத்துல தான் கல்பிச்சிருக்கு. இந்த பிரம்மத்துல இருந்தா எல்லாம் உண்டு. ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபகான்னு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த ஆத்மாவிலிருந்து வந்தது தான்பா எல்லாம். அது மாத்திரம் இல்ல, சர்வபூதானி, எல்லா பூதங்களும் அப்ப எங்க இருக்கு? அந்த ஆத்மாவில இருக்கு. நச்ச மத்தானி பூதானி அப்படின்னா நான் அவைகள் எல்லாம் இல்ல, அவைகள்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொன்னார். என்ன அர்த்தம்னாக்க, அவர் நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டரா நான் இருக்கேன், அதனால என்ன நம்பிதான் எல்லாம், எல்லாமே எங்கிட்டதான் இருக்கு, நான் இல்லைன்னாக்கா அதுதான் இல்லை. எப்படின்னாக்க, இப்போ ஒரு நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கும் போது ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமாதித்யதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு கற்பூரம் காமிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, தத்ர சூரியோ ந பாதி, அங்க சூரியங்கள் பிரகாசிக்காது. ந சூரியோ பாதி ந சந்திர தாரகம், இந்த சந்திரன் தார இந்த நட்சத்திரங்கள் எதுவுமே பிரகாசிக்கிறது இல்லப்பா. அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி இந்த பிரகாசங்கள்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. என்ன பாருங்க, நேமா வித்யுதோ பாந்தி, இந்த வித்யுத் என்ன, மின்னல் என்ன, அதுவும் ஏதோ கிளவுடுனால வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. என்ன அது என்ன, அது ஒரு பெரிய விஷயமா? சூரியனே பிரகாசிக்கிறது இல்லை, சந்திரனே பிரகாசிக்கிறது இல்லைன்னா மின்னல் பிரகாசிக்கிறதான்னு சொன்னோமா? குதோயம் அக்னி, இந்த அக்னி அதுவும் எப்படி இருக்கு? அமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அவர் பாசிப்பாரே ஆனால் இதெல்லாம் பாசிக்கும். நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாக்க, நான் இருந்தாதான் இதெல்லாத்தையும் பார்க்க முடியும், நானே இல்லைன்னா இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? சூரியமும் வராது, சந்திரமும் வராது. அதுக்கு பூர்வ பக்தி என்ன சொன்னா, அப்படி இல்லப்பா, சூரியன் காத்தால வேலையில வருது, பகல்ல 12 மணிக்கு நீ போய் பார்த்தான்னாக்கா சந்திரன் இருக்காரு ஆனா தெரியல, மின்னல்கள் இருக்கு ஆனா தெரியல, தாரகா இருக்கு, எல்லா தாரைகள்லாம் இருந்துதான் இருக்கு, நட்சத்திரங்கள் ஆனா தெரியல. ஆனா ராத்திரி சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னாக்க இது தெரியுது. இதுல இருந்து நமக்கு அனுமானம் என்னன்னா,
அவர் பிரகாசமா இருந்தாரே ஆனால் இந்த பிரகாசம்லாம் அதுல மங்கி போயிடுறது அப்படி இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் மங்கணும்னாக்க வேற ஏதோ இதை விட ஒரு பெரிய தேஜஸான ஒரு வஸ்து இருக்கலாமே அப்படி சொல்றதே அப்படின்னு ஒரு சந்தேகம் கிளம்புனா அது சொன்னா நீ அப்படி சொல்ல முடியாதுப்பா. நான் தத்திர சூரியோ பாதி நட்சத்திர தாரகம் நேமா விசுதோ பாந்தி குதோ எமக்லின்னு நீ சொல்ற வரைக்கும் கரெக்ட். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த ஏதோ ஒரு தேஜோ தாத்து ஒன்று விசேஷமா இருக்குன்னு வச்சுக்கலாமே சார் அப்படின்னு சொன்னான்னாக்கா அந்த மாதிரி ஒரு தேஜோ தாத்து உலகத்துல பிரசித்தி இல்லை. பிரசித்தி இல்லாத ஒன்றை வச்சுட்டு பேசுறதுன்றது சரியாவே இல்லை. அது மாத்திரம் இல்ல தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அது ஒழிக்கிறதுனாலதான் எல்லாமே ஒழிக்கிறது அப்படின்னாக்க அது ஒழிக்கிறது இதே மாதிரியே ஒரு தேஜ சுபாவமா இருந்தாதான் ஒழிக்கணும்னு அர்த்தம் பண்ணிட்டு நீ சொல்ற. அப்படி கிடையாது. இப்போ ஒரு அயப்பிண்டம் இருக்குன்னாக்க ஒரு அக்னி நல்லா ரெட் ஹாட் அயன் இருக்குன்னு வச்சுங்க அது தொட்டா சுடுமா சுடாதா? அதுதான் அதுவும் தானே சொல்றது. ஆனா சுடாம போயிடுமா? சமான சுபாவமா இருந்தாதான் அப்படி வரணும்ன்றது கிடையாதுப்பா. நம்ம இது காத்தடிக்கிறதுன்றோம். காத்தடிக்கிறதுன்னு எதை பார்த்து நம்ம சொன்னோம்? காத்தடிச்சதே ஆனால் அங்க கீழே இருக்கிற தூசி எல்லாம் கூட சேர்ந்து பறக்கும். அந்த தூசி எல்லாம் அந்த வாயு வாழ்ந்துட்டு இருக்கும்போது தூசி எல்லாம் பறக்கிறது பாரு அப்படின்னு வந்து வாயுவோட அதை சேர்த்து சொல்றோம். அப்படின்றது அனுபாத்தின்றதுனாலேயே தேஜ சுபாவமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எது வேணாலும் இருக்கலாம்பா. அது வந்து இதெல்லாம் இருக்கிறதுனா அதுக்கு பின்னாடி சசிய பாசா சர்வம் இதம் விவாதி அதனுடைய வெளிச்சத்தினாலதான் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லி. சர்வம்னா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும், உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் தேஜ சுபாவத்தோட நம்ம சேர்க்க முடியுமானா ஏதோ ஒண்ணுன்னு வச்சுட்டு அது எல்லாம் சேர்க்கணும்னா அது எங்க பிரம்மாக்கு மாத்திரம் தான் போயிருப்பா. அவர் தான் ஜோதிஷாம் ஜோதிஷி ஆயுர்ஹோ பாசத்தே மிருதம் அமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்தான் ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்காரு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இந்த நாம ரூப காரண காரிய விவகாரங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே அதெல்லாம் எதுல இருந்து வந்ததுன்னா அந்த பிரம்மத்துல இருந்து வந்தது. அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இந்த உலகம் தாங்கிட்டு இருக்கவர் யாருன்னாக்கா அவர் தான். பூபாதௌ யஸ்ய நாபிர்ய தசல நில சந்திர சூரியௌ ச நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யௌர் முகமதி தகனோ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநத கடகோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதேதம் திரிபுவன வம்சம் விஷ்ணுநீசம் நமாமி சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுரிசம். ககன சதுரிசமாக இந்த விஸ்வத்தை முழுக்க ஆதாரமாக வைத்துக் கொண்டு பூமி சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் அவருடைய மனசை வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்காரு பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு திவ்ய சக்தி கொடுத்து இதெல்லாம் பார்க்க சொன்னாரு அர்ஜுனனை. அவனால பார்க்க முடியல. இந்த கண்ணை வச்சுட்டு இந்த நம்ம இருக்கிற ஊன கண்ணை வச்சுட்டு அவனால இதெல்லாம் பார்க்க முடியாம ஒரு திவ்ய சக்தி அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் இப்ப இடத்துல உட்காந்துருக்கோம். இடத்து நகர்றதானே இல்லவே இல்லை. ஆனா நமக்கு சயின்ஸ்ல தெரியுமா தெரியாதா? இது 1000 மைல்ஸ் பர் அவர் இது ஆத்ம பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கு இந்த இடத்து. அது மாத்திரம் பண்ணா பரவாயில்ல. 16,000 மைல்ஸ் இது சூரியனை சுத்திட்டு வருது பர் அவர் அப்படின்னு அவன் கால்குலேட் பண்ணி சொல்லிருக்கான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுனாக்கா நம்ம பாக்குறத வச்சுட்டு உன்னை டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி நீ ரிசர்ச் பண்ணிட்டு நீ போனாக்கா என்ன தெரியறதுன்னா இந்த எர்த்தும் சுத்தின் தான் இருக்கு, அது சூரியனை வேற சுத்தின் இருக்கு அப்படின்னு நம்ம தெரியுது. ஸோ இந்த கன்க்ளூஷன் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் இந்த இடத்துல வரணும்னு சொல்றான். இவெல்லாம் என்கிட்ட இல்லைன்னாக்கா இப்ப இருக்க சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணமா எது இருக்காருனாக்கா அவர் இல்லைன்னாக்கா இதெல்லாம் இருக்காதுப்பா. அந்த கண்ணுக்கு கண்ணா அவர் தான் இங்க உட்கார்ந்து இருக்காரு, காதுக்கு காதா எங்கிட்ட இருக்காரு. அவர் இல்லைன்னாக்கா என்னால எதையுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவா இருக்கிற அந்த பிரம்ம எதுவோ அந்த பிரம்மனுக்கு அதுதான் எல்லா அகிலம் ஜெகத்து எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளும் எல்லாம் எங்க இருக்கு? ஸ்வ ஆத்மனி என்னுடைய ஆத்மாவிலதான் இருக்கு. அது எப்படி இருக்கு? ஏகஞ்ச ஒன்னா இருக்கு. ஏன்னா ஏகமேவ அத்விதீயம் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணுன்னு நம்ம நிறைய புரிஞ்சுருவோம். ஒண்ணுன்னாக்கா ரெண்டு இல்லை அதனால ஒண்ணுன்னு புரிஞ்சுப்போம். ஒண்ணுன்னா அவர் தான் நம்பர் 1 சிட்டிசன்னாக்கா அவர் ஒண்ணுன்னாக்கா அவர் ஒருத்தர் தான்ற அர்த்தமான. இங்க ஒண்ணுன்னாக்கா ஒருத்தர் தான்ற அர்த்தத்துல இல்ல, எல்லாமா சேர்ந்து ஒன்னா இருக்கு. எது மாதிரி இருக்குன்னு ஆகாசம் மாதிரி இருக்கு. எங்க ஆகாசம் எப்படி சர்வ வியாபகமா இருக்கோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் சர்வ வியாபகமா இருக்கு. ஆகாசம் எப்படி எல்லாத்துக்கும் இடத்த கொடுக்கறதோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் எல்லாத்தையும் எத்தனை பில்டிங் வந்தாலும் அந்த ஆத்மா தாங்கிக்கிறது அப்படி இருக்கு. இப்படி ஒன்றாக இருக்கு. அதே அதுக்கு என்னெல்லாம் குணம் இருக்கோ அதெல்லாம் இதுக்கும் இருக்கு. அதுக்கு ஒரு ஆகாரமும் இல்லை, அது எல்லாத்தோடையும் சேர்ந்துரு. அதனால நியரஸ்ட் எக்ஸாம்பிள்னாக்கா ஆகாசம் போல.
அந்த ஆகாசம் எப்படி இருக்கு? ஒன்னா இருக்கு. அதே மாதிரி ஒண்ணு அப்படின்னா இரண்டாவது பதார்த்தம் இல்ல, இரண்டாவதுன்ற பதார்த்தமே இல்லாத நிலையில எது இருக்கோ அது ஏகம். ஏகஞ்ச சர்வம் ஆத்மானம். உலகத்துல இருக்கிற எல்லாமுமா அது இருக்கு. எல்லாம் இருக்கு. நீங்களும் ஆத்மாதான், அவங்களும் ஆத்மாதான், இதுவும் ஆத்மாதான், எல்லாரும் நம்ம ஆத்மாவா தான் இருக்கோம். இப்படிப்பட்ட ஞானம் யாருக்கு வருதோ சம்யக் ஞானம் அப்படின்னு பேரு. சர்வம் ஆத்மானம் ஈச்சதே, அவன் பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? ஞான சக்ஷுஷா, அந்த ஞான கண்ணுனால பாக்குறான். இந்த கண்ணை பாக்குறதுல இந்த கண்ணு, இந்த ஞானக்கண் இருக்கும் போதிலே ஊனக்கண்ணால் ஏதும் பயனுள்ளதோ அப்படின்னு கேட்ட மாதிரி இந்த ஊனக்கண்ணை வச்சு நம்ம பார்த்தோம்னாக்க இந்த விஷயம் புரியவே புரியாது. எப்படி புரியாதுன்னா, எப்படி இந்த இடத்து நமக்கு பார்த்தானாக்க மூவ் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அதுக்காக இது மூவ் ஆகலன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி தெரியுதுன்னா, என்னுடைய புத்தியில தெரியுது. சயின்டிஸ்ட் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்றத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இருக்கோம். சூரியன் கிழக்குல வருதுன்னாக்க சூரியனை கிழக்குல பார்த்தும் நமக்கு சந்தியாவந்தனம் பண்ண தெரியும். ஆனா சூரியனானவன் கிழக்குல இல்ல, நம்ம தான் சுத்தின்னு இருக்கோம், அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தின்னு இருக்கோன்ற அறிவும் நமக்கு இருக்கு. இந்த அறிவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் கன்க்ளூஷன். அது எதுனால வந்ததுன்னா அது ஞான சக்திஷா வந்தது. நீங்க புறக்கண்ணால அதை பார்க்கல. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அந்த புத்தியில இருக்கக்கூடிய ஞான சக்தினால பார்த்தோமே, அந்த ஞான சக்தினாலதான் இதை பார்க்கிறான். அந்த ஞானியானவன் எப்படி பார்க்கிறான்னாக்க சம்யக் விஞ்ஞானம் அவனுக்கு எப்படி வருகிறது அப்படின்னாக்க இந்த அகிலம் ஜகத்தும் தன்னுடைய ஆத்மாவில தான் இருக்கு. இவர் தான் சப்போர்ட்டரா இருக்கார். இவர் இல்லைன்னாக்க இது எதுவுமே தெரியாது. அதனால அகில உலகங்களும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த பிரம்மன் தான். அந்த பிரம்மாவும் ஆத்மாவும் வேறில்லை, அது ஒன்றாக இருக்கிறது, எல்லாமுமாக இருக்கிறது, எங்கும் இருக்கிறது அப்படின்னு யார் ஒருத்தன் பாக்குறானோ அந்த பார்வைக்கு என்ன சொல்றது? ஞான சக்ஷுஷ் அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்ணாரு, இப்ப அர்ஜுனனால இந்த விஸ்வரூபத்தை போய் பார்க்க முடியுமான்னு, இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஞானக்கண்ணுனால பார்க்க வேண்டிய விஷயம், இந்த புறக்கண்ணுனால புரியாதுன்னு சொல்றதுனால அவர் என்ன பண்ணார், பகவான் அவருக்கு நசுமாம் சச்சதே திரஷ்டம், உன்னால என்னை பார்க்கவே முடியாதுப்பா, என்னுடைய உண்மையான சொரூபத்தை பார்க்க முடியாது. நீ ஏதோ நான் நினைச்சிட்டு இருக்க கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்க, பஞ்சாயத்தம் கட்டிட்டு புல்லாங்கோல்ல வச்சுட்டு மயில் தொகையை வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனை தான் நீ பார்க்கல. இது என்னுடைய ரூபமே கிடையாது. இதுக்கு பின்னாடி அனேன ஏவ ஸ்வசக்ஷுஷா, உன்னுடைய சக்ஷுஷ்னால இதை பார்க்கவே முடியாதுப்பா. அதனால திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு, உனக்கு ஒரு திவ்யமான திவ்ய சக்ஷுஷ் ஒண்ணு தரேன். பச்சமே யோகமைஸ்வரம் அப்படின்னாரு. இந்த யோக ஐஸ்வர்யத்தை பார்க்கணும்னா உனக்கு தனி கண்ணு வேணும், அதை நான் உனக்கு தரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த வேதாந்த சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு கண்ணாடியை போடுற வரைக்கும் உங்களுக்கு அது சரியாவே புரியாது. இந்த பாக்கி எல்லா எதையும் போட்டு என் கண்ணுல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் புரியவே புரியாது. இந்த வேதாந்தம்ன்றத உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 13வது சொல்லிட்டு கேத்திர கேத்திரக்கு விபாக யோகம் அப்படின்லாம் சொல்லி, இப்ப புரிஞ்சுதான் நான் சொன்னேனே அந்த சக்ஷுஷ் என்னன்னு அப்படின்னு கேட்க போற. அந்த திவ்ய சக்ஷுஷ் அதுதான் ஞான சக்ஷுஷ். அந்த ஞான சக்ஷுஷா அப்படின்னு அதை இவர் ரீகால் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்காரு. அப்படி பார்த்தாதான் இந்த விஷயம் சம்யக் விஞ்ஞானம் அப்படின்னாக்க இந்த முழுமையான விசேஷமான ஒரு அறிவு. சம்யக் விசேஷ ஞானம் சம்யக் விஞ்ஞானம். அதை உடையவன் சம்யக்வான். உடையவன் அப்படின்னா வத் பிரத்யம். வத் பிரத்யம் இருக்குன்னா தனத்தை உடையவன் தனவான், ஞானத்தை உடையவன் ஞானவான். வத் பிரத்யமாவும் வரும், மத் பிரத்யமாவும் சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணத்துல வரும். அது எப்படின்னா பக்திமான், ஆயுஷ்மான் அப்படின்னா மத் பிரத்யம் வரும். சில சமயத்துல சில சமயத்துல நம்ம தனவான் அப்படி தனமான்னு சொல்றது இல்ல. சில பதங்களுக்கெல்லாம் மத் பிரத்யம் வரும், சில பதங்களுக்கெல்லாம் வத் பிரத்யம் வரும். வத் என்றா கூடினவன் அப்படின்ற அர்த்தம். ஞானவான் அப்படின்றது தனவான் மாதிரி ஞானவான். சம்யக் விஞ்ஞானவான், கூடினவன் யார்? சஹா யோகி, அவன் தான் யோகி. யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? யுஜ் அப்படின்னாக்கா டு யுனைட் அப்படின்னு தாத்துல இருந்து வந்தது. யுஜ்யத்தே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? சேர்கிறது. எது சேர்றது? ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு அப்படி என்ற அறிவு யாருக்கு இருக்கோ அவன் தான் யோகி. யோகின்னா இதுதான் உண்மையான டெபினிஷன். யோகின்னா நம்ம அஷ்டாங்க யோகம் பண்றோம்னா யோகின்னு நினைச்சிருக்கோம். அப்படிப்பட்ட யோக சாஸ்திரத்துல யோகின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க சம்யக் ஞானம். ஜீவ பரயோகோ ஐக்கிய ஜானமேவ சம்யக் விஜானம் தது அஸ்ய அஸ்தி சம்யக் விஜானவான் சயேவ யோகி அப்படின்னா அவன் தான் யோகி. இந்த அஜ்ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் யோகி. அவன் எப்படி பார்க்கறான்? பாத்மன்யேவ அகிலம் ஜகத்து, தன்னுடைய ஆத்மாவிலேயே எல்லா உலகமும் இருக்கு என்பதை அறிந்து கொண்டவன். அவன் எப்படி அறிந்து கொண்டான்? இந்த பிரம்மம் ஒன்றாகவும் எல்லாவற்றுக்கும் நானாகவும் இருக்கிறது. சர்வம் ஆத்மானம், எல்லாருக்கும் நானாகவே இருக்கு என்பதை பார்க்கிறான். அந்த ஞானி ஈச்சதே,
ஈச்சத்தை ஈச்சனம்னாக்க பார்க்கறது. ஐச்சத பகுஷ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னா பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை படைக்கணும்னு பிரம்மன் நினைச்சுதான் ஐச்சத பகுஷ்யாம் பிரஜா ஏதி நிறைய பிரஜைகளை எல்லாம் உண்டாக்கணும்னு நினைச்சிட்டு தத்ருஷ்டுவா ததேவான் உப்ராதிஷத் ததனுப்பிரவிஷ்ய சத்யத்யச்சா பவதி நிருத்தஞ்சா நிருத்தனஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்சான்னு தைத்திய உபநிஷத்துல எப்படி சொல்லி இருக்குன்னாக்க அது நினைச்சுதான் இந்த பண்ண. அந்த நினைச்சதுனால என்ன தெரியறது அப்படின்னாக்க அவர் சைத்தன்யத்தோட கூடியவர்னு தெரியுது. யார் நினைக்க முடியும்? சைத்தன்யத்தோட இருக்கிறவங்க தான் நினைக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஈஸ்கனம். ஈஸ்கனம்னாக்க இந்த கண்ணால பாக்குறதுன்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல, இப்படி யோசிக்கிறதுக்கு பேரு ஈஸ்கனம். அப்படி பண்ணணும்னு ஒரு பிளான் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அந்த பிளானிங் அதுதான் ஈஸ்கனம். ஈச்சத்தை ஆனா இப்படியாக அண்டர்ஸ்டாண்டிங்ல புத்தியினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல பாக்குறவன் எதனால எதை வச்சுட்டு பாக்குறான்? ஞான சப்சுஷா, இந்த கண்ணுனால இல்ல ஞான கண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஞான கண்ணுனால இவன் பார்க்கிறான் அப்படின்னு சொன்ன. சார் ஞான கண்ணுனால பார்க்கணும்னு சொன்னீங்க, ஆத்மாவோ சைத்தன்யமான ஸ்வரூபம், என்ன உலகத்துல நாம பாக்குறதோ எல்லாமே ஜடஸ்வரூபமா இருக்கு. இதுல எப்படி சார் ஏகத்துவம் வரும் அப்படின்னாக்கா அதுவும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய கேள்வி நல்லா இருக்கு. ஏன்னா ஜடத்துல இருந்து சைத்தன்யம் எப்படி வரும்? சைத்தன்யத்துல இருந்து ஜடம் வருமா அப்படின்னாக்கா லோகத்துல நிறைய எக்ஸாம்பிள்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. ஒரு சைத்தன்யத்துல தான் சைத்தன்யம் வரணும்ன்ற ஆவசியம் இல்லப்பா. என்ன இந்த சாணியில இருந்து விருச்சிகம் வருது, தேள் வருது, என்ன ஜடத்துல இருந்து வரக்கூடாதா? என்ன எங்கிட்ட உடம்புல இருந்து வந்த நகம் தான் இருக்கு, அந்த நகத்தை கட் பண்ணா எனக்கு ஏதாவது ஆச்சா? என்ன அதனால ஜடமான ஒரு பதார்த்தம் சைத்தன்யமான எங்கிட்ட இருந்து வரக்கூடாதுன்ற நியமங்கள்லாம் கிடையாது உலகத்துல. எப்படி வேணாலும் எது வேணாலும் ஒரு மாயக்கத்துல எது வேணாலும் பாசிபிள், இப்படி எல்லாம் ஒரு ஐடியா கிடையாது. எல்லாம் ஜடமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு நீங்க தேடிட்டு போகணும். என்ன போகாம மேலோட்டமா ஒரு கேள்வியை கேட்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு. ஆத்மை வேதம் ஜகத் சர்வம் ஆத்மனோ அந்யன் அந்யத் ந வித்யதே மிருதோ யத்வத் கடாதீனா கடாதீனி ஸ்வாத்மானம் சர்வம் ஈக்ஷதே. இந்த ஆத்மாவை சர்வம் ஈக்ஷதே, எல்லாவற்றையும் அவன் தெரிந்து கொள்கிறான் அப்படின்னாக்கா அந்த கன்க்ளூஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நம்ம எல்லாம் சுத்துறது இந்த இடத்துன்றதை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணமா எது இருக்கு அப்படின்னு தேடும்போது அவனால கண்ட விஷயம் என்னன்னா ஆத்மையில இதம் ஜெகத்து, என்னுடைய ஆத்மா தான் இதம் சர்வம் ஜெகத்து. என்னுடைய ஆத்மாவை இல்லைன்னாக்க இந்த ஜெகத் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இருக்கிறதையானால் உலகம்லாம் இருக்கு, நான் இல்லைன்னாக்கா உலகம் இல்லைன்னு திருஷ்டி சிருஷ்டி வாதம்னு இதையும் ஆச்சாரியால் தன்னுடைய சாஸ்திரங்கள்ல சொல்றாரு. இப்படி ஒரு பிலாசபி நம்மளுக்குள்ள அத்வைத்தத்துல ஒட்டுண்ட பிலாசபி இருக்கு. என்ன நம்ம இருக்கிறதுனாலதான் உலகமே தெரியறது. எப்படி தெரியறது அப்படின்னாங்க, இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் கனவு தான். பெஸ்டான எக்ஸாம்பிள், உங்களுக்கு இருந்த கனவு யாருக்கு தெரியுது? உங்களுக்கு தான் தெரியுது. அதுல எவ்வளவு பேர் வரலையான்னு அவளுக்கு தான். அதே மாதிரி இந்த கனவுல நான் இருந்துட்டு இருக்கும் போது என்னுடைய கனவுல என் ஒய்ஃபு எங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. நான் முடிச்சுட்டோம்னே இவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த கனவுல இருக்கும்போது இதெல்லாம் இருக்கா மாதிரி இருக்கு எனக்கு. அவ்வளவுதான், அந்த ஞானம் வர வரைக்கும் இதெல்லாம் இருக்கு. ஆத்மையில இதம் ஜெகத் சர்வம், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் இல்லைன்னாக்க இந்த ஜெகத்தே இல்லைன்றது கிளீனா தெரியுது. ஆத்மா ஏவ, ஆத்மா தான் இதம் இது இது என்று எதை பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஜெகத்து. இதெல்லாம் எதனால பார்க்கணும்? அந்த பிரம்மத்தினாலதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எதனால எனக்கு தெரியுது? இதுல எல்லாம் பிரம்மா இருக்கிறதுனாலதான் எனக்கு தெரிகிறது. அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் தெரியுது. சத்தா நான் இருந்து கொண்டு இந்த சித்தாக நான் இருந்து கொண்டுதான் அதை புரிஞ்ச உடனே எனக்கு ஆனந்தம்னு ஒன்று, சத்து சித்து ஸ்வரூபமாகத்தான் எல்லாமே இருக்கு. ஆத்மையில இதம் ஜெகத் சர்வம் ஆத்மனஹா அந்யன் ந வித்யதே. ஆத்மாவை தவிர வேற ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு இங்க தேடி பார்த்தான்னா ஒண்ணுமே இல்லப்பா. ஆத்மாவை எடுத்துட்டான்னாக்கா இல்லவே இல்லையே. என்னுடைய ஆத்மா இல்லைன்னா உலகத்துல எதுவுமே இல்லதான். அதனால ஆத்மாதான், அவர் இல்லைன்னாக்கா எதுவுமே இல்லை. அவர் எங்க இருப்பார்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொன்னா அடிச்சு காமிச்சா பிரகலாதனுக்கு அவர் வந்தது இல்லையா? அதனுடைய இடம் எல்லா இடத்துலயும் எங்கும் நீக்கமர நிரம்பி இருக்கிறது நான் தான், அவரை தவிர வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு ஒரு டெம்பரரியா வருமே தவிர இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறவர் அந்த ஆத்மாதான். மிருதோ எத்வத்து கடாதீனாம், எப்படி கடம் முதலிய விஷயங்கள், கடாதீனாம் கடம் மோதிரம் செயின் எல்லாத்துலயும் எது சத்தியம்? ஒண்ணுதான் சத்தியம், மிருத்து தான் சத்தியம். அந்த கடத்துல மிருத்திகேவ சத்தியம் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லி கொடுக்குறாரு அவர்.
இருக்கிறது தான். மண்ணை தவிர ஏதாவது இருக்கானே? இல்ல சார், நான் வந்து சரான்னு சொல்றேன், இதை மடக்குன்னு சொல்றேன், அகல்னு சொல்றேன், குடம்னு சொல்றேன், எல்லாம் ரைட்டு. குடம் அகல் எல்லாம் அந்த மண்ணை எடுத்துரு, மிருத்தை எடுத்துட்டு காணு. எங்க இருக்கு குடம்? எங்க இருக்கு அகல்? எங்க இருக்கு மடக்கு? அது இல்லாம இருக்கா? மடக்குன்னு தானே, அந்த மண்ணை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மடக்குன்னு. அந்த பிரம்மத்தை தான் நான் மரம்னு சொல்லிட்டு இருக்கேன், வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கேன், டேபிள்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இருக்கிறது ஒண்ணுதான். அங்க சுவாமி ஒருத்தர் தான் இருக்கார், பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. நானும் அதுதான், நீங்களும் அதுதான். ஆனா இந்த ஒரு பார்வை இல்லாம அவரை மறந்துட்டு ஆஸ்திகன்னு பேரை வச்சுட்டு அவரை மறந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதுக்காக வந்து சுருதி நமக்கு ஞாபகப்படுத்துறது. மறந்துட்டேப்பா, அவர் இல்லாத இடமே கிடையாது. மிருதோ எத்வத்து ஜடாஜீனி. கடத்துல மிருத்தை தவிர ஏதாவது இருக்காங்க? கடத்தை காமிங்க, மிருத்தை எடுத்துட்டு. ஏது கடம்? கடான்றது வெறும் நாமரூபம். உலகன்றதும் அதே மாதிரி. பிரம்மத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க எல்லாமே பொய் தான். எல்லாத்தையும் அவன் பண்ணி ரிசர்ச்காரங்க என்ன சொன்னா, இதெல்லாம் கிடையாது சார், எல்லாமே ஆல் நத்திங் பட் மேட்டர்னா, அப்புறம் நத்திங் பட் எனர்ஜின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் சார்னா, அதுக்கப்புறம் அது வந்து புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் அதெல்லாம் பழைய கான்செப்ட் சார், அதெல்லாம் பொய், அதெல்லாம் இல்லைன்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னு அவங்களுடைய சண்டை போட்டு இருக்காங்க. போட்டுட்டு கடைசியே பரப்புறாங்க. அது வர வரைக்கும் நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சு வச்சோம் பிரம்மன் தான். பிரம்மத்தை தவிர உலகத்துல எந்த பொருளுக்கும் சத்தம் இல்லை. நீங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணி உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருவோம். அதே மாதிரிதான் இந்த கடான்றது ஒரு பேர் தான். எல்லாமே உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே வெறும் பேரு தான். பேரை தவிர இந்த கட்டையை எடுத்துட்டாங்க, இதுக்கு பேர் என்ன? இது டேபிள்னு பேரா, பலகான்னு பேரா, சேருன்னு பேரா, டெஸ்க்னு பேரா, என்ன பேரு? எல்லாம் உட்டு தான். அந்த உட்டை எடுத்துட்டீங்க, உட்டை எடுத்துட்டு பேசுப்பா. நீ உட்டு இல்லாம பேசுன்னா நான் எதை காமிப்பேன்? அது என்கிட்ட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரூபம். டேபிள்ன்றது ஒரு நாமம், ஒரு நாம ரூபம் தான் இது. இதெல்லாம் வாயில நம்ம பேசக்கூடிய சொற்கள். இதுக்கெல்லாம் ஒரு மாடிஃபிகேஷன். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேவ சத்தியம். மிருத்திக ஒண்ணுதான் இதுல சத்தியம் அப்படின்னு சொல்லி சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லி தருது. இதெல்லாம் இல்லப்பா, நேத்தி உலகத்துல எதெல்லாம் உனக்கு தெரியுமோ அதெல்லாம் நீ தெரிஞ்சவன் இல்ல. அது இல்ல, இல்லாத ஒரு பொருளை தெரிஞ்சுட்டு நான் தெரிஞ்சின்றவன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இல்ல. நேத்தின்னு உலகத்துல நேக நானாஸ்தி கிஞ்சன, என்ன இத நானா ஆஸ்தி, எதுவுமே இங்க இல்ல, எதுவுமே இல்ல, இருக்கிறது ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுது. ஆத்மை இதம் சர்வம், ஆத்மாதான் இதம் சர்வம் அப்படின்னு சாந்தோக்கிய முனி. எல்லாம் இங்க இருக்கிறது எல்லாம் ஆத்மாவை தவிர வேறு இல்லை. இதம் சர்வம் யதயம் ஆத்மா அப்படின்னு அதையே பிருகதாரண்ய உபநிஷத்துல இங்க இருக்கிறது எல்லாமே ஆத்மாவை தவிர எதுவுமே இல்லை. இதம் சர்வம் எது அயமாத்மா, என்னுடைய ஆத்மா தான் இங்க எல்லாமுமாக இருக்கு அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை பிருகதாரண்ய உபநிஷத் போதனை பண்றது. சரி, அதர்வ வேதத்துல என்ன சார் சொல்றது? இது வந்து எதிர்வேதம். அதர்வ வேதமானது வந்து பிரம்மைவ இதம் விஸ்வம். இந்த விஸ்வம் தான், விஸ்வம் முழுக்க பிரம்ம பஷ்டாத், பிரம்ம புரஸ்தாத், பிரம்ம தட்சிணதா, பிரம்ம உத்தரதா, பிரம்ம அதஷ்ட, பிரம்ம உத்தரஷ்டான்னு எல்லாம் மேலேயும் இருக்கிறது பிரம்மன் தான், கீழே இருக்கிறது பிரம்மன் தான், சைட்ல இருக்கிறது பிரம்மன் தான், தட்சிணத்துல இருக்கிறது பிரம்மன் தான். எல்லாம் பிரம்மத்தை தவிர வேற இல்ல. அதுதான் விஸ்வம், அந்த பிரம்மன் தாமா. சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்லுது. எல்லாம் உலகம் சர்வம் கலு இதம் பிரம்மா, உலகத்துல இருக்க நீ பாக்குறதெல்லாம் பிரம்மன் தானே அப்படின்னு எல்லா உபனிஷத்தும் ஒரு சேர தாத்பரியமா 6 வித தாத்பரிய லிங்கங்கள்னால ப்ரூவ் பண்ணி நமக்கு சொல்றது, இந்த உலகம்ன்றது எதுவுமே இல்லப்பா, இது ஒரு தோணல் தான். அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்குன்னாக்கா அது கயறு தான் இருக்கு. அந்த பாம்பா இப்ப உங்களுக்கு தோணிட்டு, அங்க கிளிஞ்சல் தான் அங்க சத்தியம். அங்க வந்து வெள்ளி நிச்சயம் இல்ல, வெள்ளின்றது தோற்றம். அதே மாதிரி இந்த உலகம்ன்றது தோற்றம் உனக்கு பாக்குறதை தவிர இதுல எதுவுமே உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரம்மன் தான் சத்தியம் அப்படின்றத பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும் சார், இது ஜடமாச்சான்னு கேட்டீங்களே, அப்படி பார்க்க சொல்ல. அந்த ஜடத்துக்கு பின்னாடி அதிஷ்டானமாக என்ன சத்து இருக்கோ அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த சத்தா என்ன இருக்குன்னா பிரம்மன் தான் இருக்கு. கடாதீனி சுவாத்மானம் சர்வமிச்சது, அப்படி என்னுடைய ஆத்மாவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அதை நான் பார்க்கிறேன், அதுதான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாக இருந்து கொண்டு தான் எல்லாமே உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. அதனால ஜீவனும் பிரம்மமும் ஒன்னுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். அதுதான் இந்த ஜலகம் முழுக்கமே இருக்கு. அதனால ஆத்மைவ இதம் ஜெகத்து சர்வம் ஆத்மனஹா அந்யன் நதிக்கிறது. இந்த ஆத்மாவை தவிர வேற எதுவுமே உலகத்துல இல்லவே இல்லை. மிருதோ எத்வத்து ஜடாதீன, எப்படி ஒரு கடத்துல மிருத்து என்பது மாத்திரம்தான் இருக்கோ, அதை தவிர பாக்கி எல்லாம் இல்லையோ.
ஜலம்னா என்ன பேரு இல்லை, ஜலம் எல்லாமே ஜலம் தானே. ஜலத்தை எடுத்து திருப்பி ஜலத்தை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஜலம் தான். நெருப்பு எடுத்து நெருப்புல போட்டான்னா என்ன ஆகும்? அதே மாதிரிதான் எது எதுல இருந்து வந்தோ அதாவது போட்டா அது இல்லாம போயிடும். இங்க கங்கைன்றா யமுனான்றா கோதாவரி எல்லாம் என்ன ஆச்சு? கல்கட்டால போய் சேர்ந்த உடனே எல்லாமே சாகரமா ஆயிடுச்சு. அது வரைக்கும் அதுக்கு 1000 பேரு, ஜானகின்னு பேரு, அதுக்கு வந்து கங்கான்னு பேரு, அதுக்கு பாஜீரதின்னு பேருன்னு எல்லா பேரும் என்னாச்சு? நாமரூப விகாய அஸ்தம் கச்சந்தி. இது என்ன ஆச்சு? போய் கடல்ல போய் சேர்ந்துட்டு இல்ல நாம ரூபங்கள்லாம் விட்டுட்டு எப்படி எதா நதியாக நதிகள்லாம் எப்படி போய் சாகரம் கச்சதி அதே மாதிரிதான். அப்படின்னு நம்ம ஆகாஷாத் பதிதம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதி வச்சதி அப்படின்னு நம்ம சொல்லி மேலேருந்து விடக்கூடிய தண்ணிகள் எல்லாம் கடைசியில எங்க போறது? சாகரமா போறது. மேலேருந்து விழற வரைக்கும் தான் இப்ப மழை தண்ணின்னு பேரு. அங்க போய் சேர்ந்துருச்சுனாக்கா அது கடல் தான் எல்லாம். அப்படி இந்த நாமம் ரூபம் இதெல்லாம் ஒரு இடத்துல போய் ஒடுங்கிறது எங்கவோ அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் எங்க போய் ஒடுங்கிறதுன்னா பிரம்மத்துலதான் ஒடுங்கிறது. அதே மாதிரிதான் இந்த மிருத்தை தவிர வேற எதுவும் கடை இல்லைன்ற மாதிரி உலகத்துல எதுவுமே பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லை. சுவாத்மானம் சர்வமிச்சதே. இப்படி யார் ஒருவன் பார்க்கிறானோ அவன் தான் யோகி. அவனுடைய இந்த ஆத்ம அனுபவத்துல ஒரு விதமான விரோதமும் கிடையாது அப்படின்னு 48வது ஸ்லோகத்தை சொன்னார். அதுக்கப்புறம் இப்ப இது வரைக்கும் பிரம்மத்தினுடைய லட்சணங்கள்லாம் சொன்னாரு. இப்ப ஜீவன் முக்தனை பத்தி இதை வைத்துக் கொண்டிருக்கிற ஜீவன் முக்தனை பத்தி இப்ப சொல்ல போறாரு. ஜீவன் முக்தஸ்து தத் வித்வான் பூர்வோபாதி குணான்ஸ்யஜேத் சச்சிதானந்த ரூபத்வாத் பவேத் பிரமர கீடவத். ஜீவன் முக்தஹா தூ. ஜீவன்னேவ முக்தி யாருக்கு இருக்கோ அவன் ஜீவன் முக்தன். 2 விதமான முக்திகள் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு. இந்த ஜீவன் முக்தன்றவன் யாருன்னாக்க இருக்கிற காலத்திலேயே இந்த மாதிரி யார் இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்கிறானோ அவன் ஜீவன் ஏவ முக்தி. ஜீவன் தசையிலேயே முக்தியா இருக்கிறவன் அவன் தான் ஞானி. அவன் என்ன எப்படி பாக்குறான்னு நம்ம எல்லாம் இந்த சக்கர பொம்மையை பார்த்தா குழந்தைங்க எல்லாம் என்ன பாக்குறது? ஐ இது குதிரை பொம்மை, ஐ இது யானை பொம்மைன்னு பாக்குறது. ஆனா பெரியவாளுக்கு தெரியுது இதெல்லாம் சக்கரையில பண்ண அச்சில பண்ணது அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி அவன் பார்த்தா பெரிய மரத்துல செய்த ஒரு யானையை போய் பார்த்த உடனே ஐயோ நிஜம் யானை மாதிரியே இருக்கான்னு குழந்தை எல்லாம் போயிட்டு யானை நிக்கிறதுன்னு. அப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு இது இல்லை யானை இல்லை இது யானை செலப்பா, இது அது ஒன்றும் இல்லை கல்லுலயே அந்த மாதிரி யானை செலை பண்ணியிருக்கான் அதே ஹைட்டுக்கு. கொஞ்சம் கிட்டக்க போய் பார்த்தோம்னாக்கா தொட்டு பார்த்தாதான் தெரியும் அது செலைதான்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற மாதிரி இந்த உலகத்தை நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் அது பிரம்மன்னு தெரியாததுனால அதுவும் நினைக்கிட்டு உண்மைன்னு நினைக்கிட்டு நம்ம பயப்படுறோம். ஆனா உள்ள யானை எப்படி பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னா முதல்ல பரத்தை இந்த உலகத்தை மறைச்சிட்டு எது இது அக்னி வாயு ஆகாசம் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் இதெல்லாம் தான் இந்த உலகம் நினைச்சோம். இப்ப இந்த மாதிரி வேதாந்தம் படிச்சு பார்த்த உடனே இதெல்லாம் என்ன ஆச்சு? இந்த 5 பார்முதல் பூதங்கள் 5 எங்க போய் வச்சு பரமன்ல போய் ஒடுங்கிருக்கு. அதுதான காரணம். ஆத்மன ஆகாச சம்பூதகான்னு தெரிஞ்சிருக்கு. இந்த இது என்ன ஆச்சுன்னா பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது. பரத்தை முதல்ல என்ன பண்ணிட்டு அது மறைக்குது இல்லையா? பரத்தை மறைச்சிருச்சு, அந்த ஆத்மாவை மறைச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து இது இதுன்னு பார்த்தோம். இப்ப என்ன ஆச்சு? எனக்கு ஞான சக்தி சுதந்திரத்தினால இப்ப பார்த்த உடனே இப்ப என்ன தெரியுது? இதெல்லாம் எதுல மறைஞ்சிருச்சு? அந்த ஆகாசத்துல மறைஞ்சு அந்த இது ஆகாசம் உள்பட எல்லாமே அந்த பரமன்ல உனக்கு பரமாத்மாவில மெர்ஜ் ஆயிருக்கு. ஆத்மனா ஆகாச சம்பூதகான் சொன்னதுனால இதெல்லாம் அதுல போயிடுச்சுன்றது தெரியுது. இப்படி யார் பார்க்கிறானோ அவன் ஜீவன் முக்தன். இப்படி ஜீவன் முக்தி, ஜீவனேவ முக்தி. அவனுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லயே உலகத்துல பாக்குறதுனால அவன் தனியா ஏதோ ஜீவன் முக்தன்னாக்கா அவனுக்கு ராங் எக்ஸாம்பிள்லாம் வச்சுன்னு நம்ம எக்ஸாம்ஷன்லாம் வச்சுன்னு பேசிட்டு இருக்கான். அவன் எப்படி இருப்பான்? வேதாந்தத்தை இருக்கணும் எல்லார மாதிரி தான் இருக்கான். அவருக்கும் பசிக்கும், அவருக்கு எல்லாமும் தான் ஆகும், அவரும் எல்லார மாதிரி தான் இருப்பாரு இல்லையா? அவரு என்ன ஒண்ணு அவருக்கு இது சரீரம்ன்றது நன்னா தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரமண மகரிஷிக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அவருக்கு நாளெல்லாம் நான் சரீரம் வேற நான் வேறன்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். ஏன்பா இந்த நாற்காலிக்கெல்லாம் வெட்டுறீங்களே, அவன் கார்பெண்டர் வந்தவொடனே அதுக்கு மயக்க மருந்தா கொடுக்குறான். நாற்காலியெல்லாம் வெட்டலையான்னு மயக்க மருந்து கொடுத்தா வெட்டுறான். அவன் நேரம் வரான், அதத்தை வைக்கிறான். இப்போ அதே மாதிரிதான் இந்த கட்டையை வைக்கிறதுக்கு பத்தில நீங்க எப்படி மயக்க மருந்து கொடுக்கலாம்? அந்த கார்பெண்டருக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே, வெட்டுப்பா அப்படின்னாராம். ஐயோ அது எப்படி வெட்ட முடியும் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இப்ப சொல்றது தப்பு, சாஸ்திரம் தப்புன்னு ஆயிடுமே. சாஸ்திரம் தப்புன்னு ஆயிடும். அப்ப நான் வேற ஆத்மா வேறன்றது தெரியலன்னு ஆயிடும். அதனால நீ எனக்கு ஆபரேஷன் பண்ணு
நான் வந்து ஃபுல்லா ஒத்துக்கிறேன், நான் எல்லாம் பேசிட்டு இருக்கேன், நான் வேற ஆத்மா வேறன்னு. அதனால நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் எவ்வளவு நேரம் ஆபரேஷன் பார்த்தேன்னு அவர் பார்த்துட்டே இருந்தாராம். கண்ணு இருக்கு, அவரால் இருக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவன் போயிட்டேன், ஆனாலும் வலி இருக்கதான்பா செய்யறது அப்படின்னாராம். அதான் ஜீவன் முக்தின்னு. அதுக்காக இந்த சரீரத்தை வலி இல்லாம போயிடுமான்னு, அது இருக்கதான் இருக்கும். ஆனா அவர் அதை பொருட்படுத்தல, இது ஒரு கட்டையாதான் அவர் நினைச்சாரு. இப்படிப்பட்டு வாழ்ந்தவர்கள் இருந்தாங்களோ அதேதான் ஜீவன் முக்தியினுடைய நிலை. ஜீவன் முக்தஹாது தத் வித்வான். இந்த விஷயத்தை அகிலம் ஜெகத்து சுவாத்மாவில்தான் இருக்கு அப்படின்ற அறிவை தெரிந்தவர் யாரு? தத்து தொமத்தின்ற அறிவை உடையவன் வித்வான். விதேக முக்தி அப்படின்னா இந்த தேகம் விகிதமாயிட்ட, இந்த தேகம் போயிடுச்சுனாக்கா அவன் என்ன பண்ண, பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் ஒட்டின்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் போன உடனே என்ன வேகத்துல இருந்தா இப்ப அதுவும் போச்சு. இப்ப என்ன ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம், காஞ்சி பெரியவாளை தனியா உட்கார வச்சு அவ்வளவுதான் இருக்காங்க. அப்படின்னா அவருடைய விதேக கைவல்யமும் அவருக்கு இருக்கிற காலத்திலேயே அவர் ஜீவன் முக்தான் இருந்தார், 100 வருஷமும் இருந்தார். அவர் ஜீவன் முக்தி ஆன உடனே என்ன, அவர் சரீரம்னு ஒண்ணு இருந்தா நமக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமா இருந்தது, போனா நமஸ்காரம் பண்றதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் சௌகரியம்லாம் இருந்தது. இப்ப அதுவும் போயிடுது, அவ்வளவுதான் விதேக முக்தி. ஜீவன் முக்தி விதேக முக்தி. இப்ப ஜீவன் காலத்திலேயே இருக்கிற முக்தியை பத்தி இவர் பேசிட்டு இருக்கார். ஜீவன் முக்தன்றவன் யாருன்னா தத் வித்வான். தத் வித்வான எது? ஆத்மைவ இதம் ஜெகத் சர்வம் இது வித்வான். வித்வத் அப்படின்னாக்க என்ன, அறிவு. இந்த வித்வத்தை உடையவன் வித்வான். என்ன, ஜீவன் முக்தஹா தூ வித்வான். இவரோ என்றால் இதை அறிந்தார். ஜீவன் முக்தனோ என்றால் அப்படின்ற அந்த தூ. ஜீவன் முக்தனோ என்றால் இந்த தேக இந்திரியா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா இருக்கு, நான் தான் அந்த ஆத்மா அப்படின்னு அறிந்தவர் யாரோ, அந்த வித்வத் யாருக்கு இருக்கோ அவர் தான் வித்வான். அந்த ஆத்மாவை நன்றாக இருந்து ஜீவன காலத்திலேயே இதை அறிந்து அதே மாதிரியே ஒழுகிறவர் பேருக்கு ஜீவன் முக்தன்னு பேரு. ஜீவன் முக்தஹா தூ தத் வித்வான். அவர் என்ன, பூர்வ உபாதி குணான் யஜேத். அவர் என்ன பண்றாரு, பூர்வம் முன்னாடி இருந்தது இந்த உபாதி, ஞானம் வரத்துக்கு முன்னாடி நான் இது இந்த உடம்போட நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன், நான் தான் சாமிநாதன், நான் தான் விழுப்புரத்துல படித்தேன், நான் தான் நினைச்சார். அதுக்கப்புறம் சன்னியாசம் வந்தாரு. சன்னியாசம் ஆயின உடனே நான் தான் சந்திரசேகர சரஸ்வதி நினைச்சாரு. அதுவும் எது வரைக்கும், படிக்கிற வரைக்கும். அதுவும் அபியாசத்துக்கு வந்த உடனே என்ன ஆச்சு, நான் தான் எங்கு இருக்கிற ஆத்மான்னு அவருக்கு தெரிஞ்ச நிலையிலேயே அவர் இருந்தார். அதனால எதோடையுமே பட்டுக்கொள்ளாமல் அவர் இருந்திருக்கார். அப்படின்னா பூர்வ உபாதி, முன்னாடி சம்பாதித்தனான இந்த உபாதி, இந்த சரீரம் மனசு இந்திரியங்கள், இந்த உபாதி இந்த அஜென்ட்டோட கூட்ட அதனுடைய குணங்களை எல்லாம் சேர்ந்துட்டு இதுக்கு பசிக்கிறது, இது அப்பப்ப கேட்கறது அப்படின்னா அவர் எதுலயும் ஐடென்டிஃபை பண்ணாமே எதை கொடுத்தாலும் சாப்பிட்ற, பசிக்காக கேட்கறது, அதுக்கு என்ன ஒண்ணுமோ அதுக்கு உண்டான சாயத்தை போடுங்க. அவெல்லாம் இந்த சன்னியாசிகள்லாம் நான் கூட பேசவே மாட்டான், இதுக்கு பசிக்கிறதா, இதுக்கு ஏதாவது கொஞ்சம் போடணும் அப்படின்னு சொல்லிதான் சொல்ற வழக்கம். நிறைய சன்னியாசிகள் அப்படிதான் யூசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். அவெல்லாம் இதுக்கு பசிக்கிறதா, இதுக்கு ஏதாவது போடணும் இந்த கட்டைக்கு அப்படின்வான். அப்படின்னா அவ இது இல்ல, இது இதனுடைய தர்மம் என்ன, அதனால இதோட ஐடென்டிஃபை பண்ணல. இந்த குணங்கள்லாம் இந்த உபாதிக்கு இருக்கு. இந்த சம்பாதித்தமா இருக்கக்கூடிய இந்த உபாதிக்கு குணங்கள் இந்த குணங்களை எல்லாம் தியாகம் பண்ணணும். இதெல்லாம் சரீரத்தினுடைய குணம். என்ன சரையே கிடையாது. எனக்கு ஹாப்பினஸ், எனக்கு மிசரின்றதெல்லாம் கிடையாது. என் மனசுக்கு ஏதோ கிடைச்சது ஏன்னா அது சந்தோஷப்படுறது, அது அதோட நான் சம்பந்தப்படலை. அது என்னுடைய மனசு அப்படி நினைக்கிறது. அது அது பழக்கம். சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சதுனால அது சந்தோஷப்படும். அது மாதிரி என்னுடைய மனசு படுறது, அது கூட எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கணும். நினைக்க யாரோ அவன் ஜீவன் முக்தன். பூர்வ உபாதி குணான் செய்யது சச்சு. ஏன் அப்படி நினைக்கிறார் அவர் அப்படின்னா, அவர் தான் சச்சிதானந்த சுரூபமா தானே இருக்கு. அவருக்கு இதோட ஐடென்டிஃபையே பண்ணல. சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ரூபமாகவும் தான் அவர் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் சத்து சித்து ஆனந்த ரூபத்வாத். என்ன எப்படி ஆனார் அவர் ஆனந்த ரூபமாகவே? என்ன ஒரு இவருடைய வழக்கமாச்சு. ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சின்னதாக, பிரமர கீடவத்து அப்படின்னாரு. பிரமர கீடவத்து அப்படின்னாக்கா குழவின்னு பேரு. பிரமரம்னாக்கா என்ன, கீடம்னாக்க ஒரு புழு, சின்னதா பாக்டீரியாவோ ஒரு புழு இருக்கும். அது நிறைய புழுக்கள் இருந்தாலும் அந்த குழவி கொட்டிகிட்டே இருக்குமா. கொட்டி ஏதோ ஒரு புழு தான் திருப்பி ஒரு குழவியா மாறுமா. அந்த குழவி என்ன பண்ணா, அது கொட்டை விட்டு அது அப்படியே பார்த்துட்டே இருக்குமா. அந்த புழு அது பார்த்துட்டே இருக்கிறதே அது வளரும். குழவியா அதே மாதிரியே ஆயிடும் அப்படின்னு. இந்த அட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கூட தெரியும். நீங்க அந்தமான் தான் நீங்க போனீங்கன்னாக்க நிறைய அட்டை இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அது நம்ம காலில் பட்ட உடனே அந்த ரத்தத்தை உறிஞ்ச ஆடவுடனே அப்படியே பெருசாக கருப்பா பெருசாகும் அட்டை. அது ஒரிஜினல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புழு தான் அது. அந்த புழு உங்க மேல காலில் வச்சு நீங்க பார்த்துட்டே இருக்கச்சே பார்க்கலாம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்தை சாப்பிட்டு பெருசாகும்.
அதே மாதிரி இந்த புழுவானது கிரீடமா பிரமரமா எப்படி பாடுறதுன்னா இந்த கிரீடமானது அப்படியே கொத்திட்டே இருக்கா, அதையே நினைச்சுட்டே இருக்குமா, அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்குமா, பார்த்துட்டே இருக்கச்சு அது வளர்ச்சி. இப்ப அட்டை விஷயத்துல நமக்கு ரத்தம் தெரியாது, அந்த பிரமர விஷயத்துல அது அப்படியே குழந்தையா மாறுமா அது. அதனால இது பிரமர கீட நியாயம்னு இது சாஸ்திரத்துல. பிரம்ம வித்து பிரம்மைவ பவதி, எப்படி சார் பிரம்மமாவே ஆயிடுவான் அப்படின்னாக்க இந்த பிரம்மத்தையே நினைச்சுட்டே இருந்தானா அவன் பிரம்மமாக ஒரு நாள் ஆயிடுறான். பிரம்ம வித்து அவர் முண்டகோபனிஷத்துல அவர் கேட்ட எதை தெரிஞ்சின்றானாக்க சர்வம் வித்யாதம் பவதி, எதை தெரிஞ்சின்றான் எதிஜானேன்னு சர்வம் வித்யாதம் பவத்தின்னு கேட்கிறாரு. எதை அறிந்ததுனால் எல்லாமும் அறிந்ததா ஆகும் அப்படின்னா இந்த பிரம்மத்தை அறிஞ்சா எல்லாமும் அறிந்ததா ஆகும், பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு முண்டகோபனிஷத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த கீடமும் என்ன ஆச்சு, அதே நினைச்சிட்டு அனுசந்தானம் பண்ணி 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 அதுவே பிரமரமாவே ஆச்சு. அதே மாதிரி இவர் சத்து சித்து ஆனந்த ரூபம், சத்து சித்து ஆனந்த ரூபம்னு நினைச்சுட்டே இருக்கிறதுனால இவர் ஜீவன் முக்தியாக ஆயிட்டார். ஜீவன் முக்தியாக ஆகி வித்வானாகி எல்லா உபாதி குணம் இது எல்லாத்தையும் விட்டுட்டாரு. விட்டுட்டு சச்சிதானந்த ஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு பிரமர கீடவத்து அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லுறாரு. அடுத்தது 49,000 இப்ப 50வது ஸ்லோகம். தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் யோகி சாந்தி சமாயுக்தா ஆத்மா ராமஹ விராஜதே அப்படின்னாரு. அவர் ஜீவன் முக்தன் எப்படிப்பட்ட ஒரு சாந்தியை அடைகிறான் அப்படின்றத ஆச்சாரியார் சொல்லும்போது திடீர்னு அவருக்கு ராமாயண ஞாபகம் வந்துட்டு, ஆத்மா ராமஹா ஆத்ம திருப்தகான்னு அடிக்கடி கோட் பண்ணுவார் அவர் தன்னுடைய பாக்கியங்கள்லாம். ராமர் அப்படின்றது ரமதி ராமஹா, தன்னுடைய ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டு இருப்பவன் யாரோ அவன் தான் ஆத்மா ராமன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை எப்படி எழுதியிருக்காருன்னா ராமாயணத்தோடையும் சேர்த்து எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா, தீர்த்வா தாண்டி, என்ன தீர்த்வா தாண்டி, தாண்டிய பிறகு வருது தீர்த்வா இல்லையா, புக்துவா கச்சதி அப்படின்னா சாப்பிட்டுட்டு போகிறான் அப்படின்னா. அப்புறம் சிஸ்டன் காயத்ரி, சில சமயத்துல என்ன பண்ணுவான் உட்கார்ந்துட்டே பாடுகிறான் அப்படின்னா. சில சமயத்துல ஒரு காரியத்தை செய்துட்டு இன்னொரு காரியத்தை, இது கீழே உள்ள பாக்குறது அப்படின்னா, பரணையில இருந்து கீழே உள்ள பாக்குறதுன்னா என்ன அர்த்தம், கீழே உள்ள பார்க்கமானா அது கரெக்டா உள்ள போகுதுன்னா ரொப்புன்னு சத்தம் போட்டு விழுந்ததுன்னா, சத்தம் போட்டு விழுமான்னு உழுந்த உடனேதான் சத்தம் போடும். இப்படி எல்லாம் பிரயோகங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணும். அதே மாதிரி சுவாப்பிரத்தியம் எப்ப போடுவான்னாக்க புக்துவா ஸ்நாத்வா கச்சதி அப்படின்னா அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில போயிட்டார், புக்துவா கச்சதினா சாப்பிட்டுட்டு போனார் அப்படின்றது. அதே மாதிரி தீர்த்துவா அப்படின்னாக்க ஒரு காரியத்தை முடிந்த பிறகு தீர்த்துவா தாண்டினார். எதை தாண்டினார், மோகார்ணவத்தை தாண்டினார். அங்க லஞ்சுக்கு போறதுக்காக அர்ணவம் அப்படின்னாக்க சமுத்திரம்னு ஒரு அர்த்தம். இங்க இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இப்போ ராமருடைய அர்த்தத்துல பார்க்கலாம். தீர்த்துவா மோகார்ணவம், இந்த மோகன்ற ஒரு அர்ணவத்துல இந்த ராவணன்ற அவன் மோகிச்சு அவன் பண்ணதுனால வந்த ஒரு காரியத்தினால இதர் கடலை தாண்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. தீர்த்துவா மோகார்ணவம் ஹத்வா, அதை கொன்னுட்டு என்ன ராகத்வேஷாதி ராட்சசம், ராகத்வேஷத்துடன் கூடினான அந்த ராட்சசனா இருக்கக்கூடிய அந்த ராவணனை கொன்னுட்டு யோகி நம்மளுடைய ராமனானவன் சாந்தி சமாயுக்தா, அந்த அம்பாளை போய் அவர் அடைந்தார். சாந்தி சமாயுக்த சீதாதேவியை அடைந்தார். அது பிறகு ஆத்மாராமஹா விஜாயிட்டு, அவர் அதுக்கப்புறம் சந்தோஷமா ஆத்மாராமனாக சென்று கொண்டிருக்கிறார் இன்னி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மோகம் அப்படின்னா இருந்தா காம குரோத லோப மோக மத மாத்தரியன்னு 6 குணங்களோட நான் கூடினவனா இருந்த இந்த நாளைக்கு வரத்துக்கு முன்னாடி, ஆத்ம ஞானம் வரத்துக்கு முன்னாடி, வேதாந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி, இப்ப இந்த வேதாந்த ஞானம் வந்த உடனே அந்த ஞானிக்கு என்ன ஆச்சுன்னாக்க இந்த மோகன்ற ஒரு கடல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாண்டிட்டார் அவர். அவரை மோகிக்கிறதுக்கான உலகம் இந்த உலகத்துல இது இனிமே படைச்சாதான் உண்டு. அவர் எதை பார்த்து மோகம் பண்ணுவார், அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் காரணம் ஆத்மான்னு தெரிஞ்சு போச்சு, நான் தான் அந்த ஆத்மான்னு தெரிஞ்சவனுக்கு அடைய வேண்டியது ஏதாவது இருக்கேன். இதுக்கு முன்னாடி போன ஸ்லோகத்துல கூட சொன்னார், தன்னாச்சே பிராப்தவத் பாதி ஸ்வகண்டாபரணம் பிராப்தகாபி அப்பிராப்தவத் அவித்யா. நம்ம கிட்ட இருந்ததுன்னா கூட நம்ம இல்லன்னு நினைக்கின்றோம், நம்ம கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அடைய வேண்டியது எதுவுமே இல்லையே உலகத்துல என்ன. அப்படிப்பட்ட அவர் ஹத்வா ராகத்வேஷாதி, ராகம் துவேஷம் உடைய ராட்சசர்கள்லாம் என்கிட்ட இருந்தது. என்ன இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கணும், எல்லாரையும் ஆத்மாவை பார்க்க பிடிச்சானே, எனக்கு பிடிக்காதவன் யாராவது இருந்தான்னாக்க இருந்தா நீங்க காமிங்க நான் பாக்குறேன், எனக்கு கூட ஆசைதான் அவர்.
அவருக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவருக்கு வேண்டாதவன்னு அவர் பெரியவாளுக்கு ரொம்ப வேண்டியவர் இவர் நம்ம சொல்றதே பெரிய தப்பு. பெரியவாளுக்கு வேண்டும்னா அவருக்கு ராகத்வேஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பிச்சாவந்தனம் கொடுக்கறதுக்கு போகும்போது எதுக்காக நிறைய ஒரு கட்டு நிறைய எங்க ஆபீஸ்ல புடலங்காய் வாங்கி போறாங்க. எதுக்குன்னா எங்க ஆபீஸ் பிச்சாவந்தனம் கொடுக்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவர் எப்படி பிடிக்குதுன்னா அவர் சன்னியாசிகளுக்கு அதெல்லாம் நம்மளுடைய ஆங்கிள் அவர் பாக்குறாங்க என்ன. அதனால அவருக்கு நிறைய வாங்கி போகணும். அவர் 100-150 புடலங்காய் எடுத்துட்டு போய் வேன்ல கொண்டு போய் மரத்துல போய் கொடுத்தா யாரோ சாப்பிட போறான், அவரா சாப்பிட போறாரு. அவர் சாப்பிட்றதுன்னா இந்த வாழைக்காவை நறுக்கி அதை காய வச்சு அதை பொடியாக்கி அதுல ஜலத்தையோ மோரையோ ஊற்றின்னு சாப்பிட்றது தான் அவருடைய டயட்டு. ஆனா ஜனங்களுடைய அஜானத்தினால என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் வாங்குமா. அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா அவருக்கு பிடிக்கும்னு சொன்னா அவருக்கு நம்ம மதிப்பை குறவுன்றதே இவருக்கு தெரியல. பாவம் அஜானி எல்லாம் அவன் அப்படி சன்னியாசியா அடுத்து கேட்கணும். நம்மளும் சரி புரிஞ்சுக்கணும். இதை ஏதோ அன்புல பண்றாங்க, பக்தியில பண்றாங்க, நீ எடுத்துன்னு போய் கொடு அப்படின்னு. இப்படி ராகத்வேஷங்கள்லாம் அதெல்லாம் ஜெயிச்சவாதானே. சன்னியாசின்னா ராகமும் இருக்கக்கூடாது, தேசமும் இருக்கா. அதை காமிக்கிறதுக்காக தான் அவன் இந்த சேப்பு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருக்கான் இல்லையா. இந்த ராகத்வேஷம்னா வைக்காதீங்க, என்கிட்ட யாரும் பக்கத்துல வராதீங்கன்றதுக்கு ஒரு அடையாளமா தான் இந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இருக்கான், இந்த ரெட் ட்ரெஸ். ஏன்னா அவளுக்கு எதுவுமே தேவையில்லைதான். எதுக்காக அந்த இதை விதிச்சிருக்காங்க இப்படி சொன்னா ஒரு ஐடென்டிட்டி. ரெண்டாவது அந்த காலத்துலாம் அதிர்ச்சி இல்லாம சன்னியாசிக்கு சாப்பாடு போடாம கிரகஸ்தா சாப்பிடாத காலங்கள் வந்து நிறைய சன்னியாசிகள்லாம் ஊரா சுத்திட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. அதனால அவெல்லாம் வந்தா சாப்பாடு போடணும்னா இதை வச்சுதான் அவளை ஐடென்டிஃபை பண்ணணும். வாங்க நம்ம பாட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் வாங்க ஒரு நாள் இருந்துட்டு போகலாம். ஏன்னா அவெல்லாம் ஒரு நாளைக்கு மேல ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவளுக்கு பேர் பரிவிராஜக சன்னியாசிகள். பரிவிராஜ் அப்படின்னா ஒரு ராத்திரி ஒரு இடத்துல தங்கப்படாது. பரிவிராஜன்னாக்க பரமஹம்ச சன்னியாசின்னு. சன்னியாசிகள்ல 4 விதமான சன்னியாசிகள் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குட்டீச்சகன்னா ஒரு குடிசையை வச்சுட்டு வாழலாம். அவளுக்கு வந்து ஒரு வஸ்திரம்ன்ற நியமம் கிடையாது. அவள் சன்னியாசத்தை எடுத்துட்டு உபாசனை பண்ணிட்டு எனக்கு சௌரியத்துக்காக நான் நினைக்கிறேன் இந்த ஆத்ம ஞானத்தை படிக்கிறதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு குடிசையில இருக்கலாம். அப்படிப்பட்ட சன்னியாசி அவளுக்கு பூனலை எடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு பேரு குட்டீச்சகன்னு பேரு. அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் ஞானம் வந்தவன் என்ன பண்ணுவான், அது இதுவும் ஒரு இடத்துல இருந்த இந்த அட்டாச்மெண்ட். அப்புறம் இவனோடய உட்காந்து இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டே உட்காந்துருந்தா அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வருது. இங்க இருக்கிற அந்த ஃபுட்டு எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, ஒரே வீட்டுல உட்காந்துருந்தானாக்க அடுத்த நாள் அவனை அறியாமையே காத்தால அந்த ஃபுட்டு கிடைக்குமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா மாமி கீரை பண்ணுவாளேன்ற ஒரு நிலை. இதெல்லாம் தடங்களா இருக்கு. இந்த குட்டீச்சகப்புறமா இருந்தவனாக்க சன்னியாசிக்கு இது ஒரு தடங்கள்னு அவர் அங்கேருந்து போயிட்டு பகுதகம் நமக்கு வேண்டியது 3 சிரவணம் 3 வேளை ஸ்நானம் பண்ணோம், நிறைய தண்ணி எங்க இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஊரை படிச்சுருந்தாக்கா 4 பேர் வந்து சத்திரங்கத்திரம்லாம் இருக்கும், ஒவ்வொருத்தரத்துல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போற அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் சன்னியாசிக்கு பேர் பகூதகன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஹம்ச சன்னியாசி. அவன் என்ன பண்ணுவான், அவன் எப்படி ஹம்ச பட்சியானது பாலையும் தண்ணியையும் எப்படி பிரிச்சு எடுக்குமோ அப்படி இந்த உலகம் முழுக்க ஆத்மா தான் இருக்கு, பாக்கி பேரெல்லாம் அனாத்மா. அதனால இவாளோட சங்கம் வச்சுட்டான்னாக்க எனக்கு சரியாவே வராது, இவளோட அட்டாச்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தாண்டி போய் நின்றுட்டு இவன் போய் எப்போ வேணுமோ அப்ப சாப்பிட்டு வர வேண்டியது, இல்லாத சமயத்துல ஒரு இடத்துல இருக்க வேண்டியது. அப்படி இருக்கிறவன் ஹம்ச சன்னியாசி. அவனுக்கு 2 வஸ்திரமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அவனுக்கு வந்து பிச்சை கிடையாது, பூனல் கிடையாது, அதையும் பண்ணிட்டேன்னா. இது எல்லாம் விட உத்தமமான சன்னியாசி பரமஹம்ச சன்னியாசி. பரமஹம்சன் அப்படின்னாக்க இவர் என்ன பண்ணான்னாக்க ஒரே வஸ்திரத்தை தான் தரிசிக்கிறான், கையில கோவினத்தை மாத்திரம் தான் வச்சுக்கணும், வேற எதுவும் பொசஷனே இருக்கக்கூடாது. கரதல பிச்சா தருதல வாசகானா, கைதான் அவருக்கு பிச்சை, இது மரத்தினுடைய நிழல் தான் அவருடைய வாசஸ்தானம். இப்படி இருக்கிறவன் யாரோ அவன் வந்து பரமஹம்சன்னு பேரு. அதுலயும் பரமஹம்சனா இருந்தாலும் ஒரு தர்மம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு மேல ஒரு இடத்துல தங்கக்கூடாது. அவளுக்கு சில விசேஷ தினங்கள்ல 3 நாள் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆனா இந்த இது மாத்திரம் சாதுர்மாசியத்துல மாத்திரம் அவெல்லாம் வந்து 2 மாசம் ஒரு இடத்துல இருக்கலாம், வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ணலாம். அதாவது ஏன்னா போற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் புழு பூச்சிகள்லாம் ஜாஸ்தி இருக்கும். இவ மெதிச்சான்னாக்க இதெல்லாம் ஒருவே ஒரு சன்னியாசியா இருந்தவன் ஹிம்சை பண்ணான்னாக்கா அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்காது, ஜனங்களும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இவ ஒரு இடத்துல தங்குறது அப்படின்னு வழக்கம் வந்துருச்சு சாதுர்மாசியம்னு. அதுல பரிவிராஜக சன்னியாசி, பரமஹம்ச பரிவிராஜக சன்னியாசி அப்படின்னாக்க நான் ஒரு வஸ்திரம் போட்டுட்டு பரிவிராஜகம் ஊரா போகக்கூடிய வாழா இருந்திருக்கா. அப்படி இருந்துட்டு ராகத்வேஷாத்துகள்லாம் ஜெயிச்சுட்டு அப்படி சுத்தின வாளுக்கு பேரு பரமஹம்ச சன்னியாசின்னு பேரு. நம்ம மடத்துல இருக்கவாளெல்லாம் பரமஹம்ச பரிவிராஜக சன்னியாசம் எடுத்துட்டாலும் அவளுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலா ஒரு ரூல் ஒண்ணு சன்னியாசம் தனிக்கே கொடுத்துடுறாரு ஆச்சாரியா சொல்லிட்டு போயிட்டா, இல்ல இதை பரப்பணும்
இதுக்காகவாது இந்த காலத்துல சேர்க்கணும். அதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு இருந்து இவெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு இன்னொரு ஆள் வந்த உடனே நீங்க பரிவிராட்டா போயிடலான்னு இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா பரிவிராட்டா ஆனா கூட எல்லாரும் இங்கேதான் மரத்துல அந்த சௌரியத்துல அது வேற விஷயங்கள். அது என்ன ஏதோ காரணங்கள்லாம் இருக்கு அதுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்டினுடைய பிரச்சனைகள், இப்ப இருக்கிற ரூல்ஸ் பிரச்சனை, கையெழுத்து பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுனால பாவம் யாராலையும் எங்கேயும் போக முடியாத நிர்பந்தத்துல அவெல்லாம் மாட்டின்னு உட்கார்ந்துருக்கா இருக்கிற இடத்துலயே. சரி, சன்னியாசிக்கு இந்த நியமங்கள்லாம் தேவையில்லையே. இந்த விதி நிஷேதங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதை தவிர அவளுக்கு எந்த விதியும் கிடையாதுன்னா அவ எங்க இருக்கலாம், இருக்கிறவன் எங்க இருந்தாலும் ஞானம் வரும் அப்படின்ற அபிப்பிராயத்துல அவெல்லாம் இருக்கா. அதுவும் ஒரு நியாயமான பேச்சு. இப்ப இருக்கிற பெரியவாள்லாம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கா, பரிவராஜ காலா இருந்து. எப்படின்னாக்கா அவெல்லாம் ராகத்வேஷன் முதலிய ராட்சசர்களை ஜெயிச்சவர்கள். இந்த ராட்சசர் ராகம் துவேஷன்ற ராட்சசன் நம்ம கையில இருக்க வரைக்கும் அவன் அப்பப்போ வேலையை காமிச்சுட்டே இருப்பான். இது எப்போ வரும்னாக்கா இந்த ராட்சச பதத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டீங்கன்னா சாட்சரன் ஆயிடும். என்ன இதெல்லாம் இந்த வேதாந்தம்ன்ற அக்ஷரனாக படிப்பு. இந்த படிப்பு இல்லாததுனால இந்த ராகத்வேஷங்கள்லாம் வருது. நமக்கு ஏன் ஒரு பொருள் மேல காமம் வந்தது, ஒரு பொருள் மேல துவேஷம் வந்ததுன்னா அதை பற்றி உண்மையான அறிவு இல்லை. இருந்ததுன்னா வந்திருக்காது. ஏன் வந்தா என்னை விட வேறான பொருள் ஏதாவது இருக்குமே ஆனால் அது மேல எனக்கு ஆசை வரலாம்னு நினைக்கிறவனுக்கு ஆசை வருமா, காமம் வருமா? அவன் மாற்ற மதம் அப்படின்னா மதம் மொத்தமானஹா கஹா அப்படின்னா மதம் வருமா? என்னை விட சமான், நான் தான் பிரம்மா, நான் தான் கடைசி பீஸ் இந்த உலகத்திலேயே, என்ன எல்லாமே பிரம்மன்னு நினைக்கிறவனுக்கு வந்து மதமே கிடையாது. அவனுக்கு எங்கே இந்த மதம் வரப்போறது? ஏன்னா அவன் ராகத்வேஷங்களை ஜெயிச்சுட்டான். இதே மதம். மாத்தரியம் என்ன மாத்தரியம்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னுடைய லெவலுக்கு ஒருத்தன் வந்தானா எனக்கு ஆகாது. என்ன மொத்தமான உட்கரிச்ச அசகிஷ்ணுத்துவம். எனக்கு சமானமா ஒருத்தர் வந்துட்டானே ஆனால் எனக்கு பிடிக்காது. ஆபீஸ்ல எனக்கு நானும் அவனும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தானாக்கா எனக்கு வருது அதுக்கு பேர் மாத்தரியம். அவன் எவ்வளவு காரணங்கள் இருக்கான், என்னை விட பெரிய விஷயமா இருக்கலாம், அவனுக்கு கொடுத்துருக்கலான்ற அறிவு யாருக்குமே வருது இல்லையா? எல்லாரும் அது எப்படி சார் அவன் வரலான்னு படியாம இந்த மாதிரி மாத்தரியங்கள்லாம் எப்போ வரும்னாக்க இந்த லௌகிகத்துல ஈடுபட்டாதானே வரும். லௌகிகத்துல ஈடுபடாதவனுக்கு இந்த காமம் என்ன, குரோதம் என்ன, மோகம் என்ன, மதம் என்ன, மாத்தரியம் என்ன எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ராகத்வேஷத்திலிருந்து அவன் விடுபட்டுறான். ராகத்வேஷன்ற ராட்சசங்களை ஜெயிச்சிட்டான்னாக்கா உலகத்துல காமம், குரோதம், மோகம், மதம், மாத்தரியம் எல்லாம் கிடையாம போயிடுறது. அப்படின்றதுனால இந்த ராட்சச குணங்களை எல்லாம் ஜெயிச்சு விட்டவன் யாரோ அவன் தான் ஜீவன் முக்தன். ராகத்வேஷாதி ராட்சசானே ஹத்வா, இந்த ராட்சசங்கெல்லாம் கொன்னுட்டு ஹத்வா ச யோகி, அந்த ஜீவன் முக்தனா இருக்கக்கூடிய அந்த யோகி, அந்த ஞானி, ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தெரிஞ்ச அந்த யோகி. ஏன்னா யோகின்னா இந்த காலத்துல ராஜயோகின்னு நினைக்க கூடாது, அட்டயோகின்னு நினைக்க கூடாது. அதனால ஜீவனும் பிரம்மமும் தெரிஞ்சவன் யாரோ அவன் தான் யோகி. அந்த யோகி சாந்தி சமாயுக்தகா, எப்பொழுதுமே சாந்தியுடன் கூடினவனாக இருந்து கொண்டு, சமாயுக்தகா நன்ன கூடினவனாக இருந்து கொண்டு, சமாயுக்தாசன் ஆத்மாராமகா விராஜத்தே, அவன் என்ன பண்ணா ஆத்மாராமனாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதே பகவத்கீதையில சொல்லும் போது அர்ஜுனனுக்கு சொல்லும் போது எஸ்து ஆத்மரசிரேபஸ்யாத், யார் ஒருவன் இந்த ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டிருக்கிறாரோ சியாத் ஆத்ம திருப்த மாணவஹா, ஆத்ம திருப்தனாக இருந்து இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் எனக்கு வேணும், அது இருந்ததுனாலேயே திருப்தி, எனக்கு இரண்டாவது பதார்த்தத்தினுடைய அபேட்சையே இல்லை, எதுவுமே எனக்கு வேண்டாம்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஞானி ஆத்ம திருப்த மாணவஹா ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டா. அவருக்கு சந்தோஷன்றது எங்க இருக்கு? தங்கிட்டேதான் இருக்கு. அவருக்கு வெளியூருடைய பொருளுடைய அபேட்சை இல்லைன்னாக்கா அதுல இருந்து ஒரு சந்தோஷம் எனக்கு வேண்டாம், நானே எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். எவர் சேர்ஃபுல், பெரியவாள்லாம் எப்படி இருப்பாங்க, எப்போதுமே சேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. காத்தால 3 மணிக்கு எழுந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்தாலும் 4 மணிக்கு சந்தோஷமா தான் இருப்பாங்க. ராத்திரி 11:30 மணி வரைக்கும் ஜனங்கள்லாம் வந்தாலும் அவர் வாட்டி தாங்கி பேசி வரைக்கும் இருந்துட்டே தான் இருப்பார். அவளுக்கு வந்து எப்போதும் சேர்ஃபுல். எப்படி இந்த சதத்துல பார்த்தோம் நம்ம, அப்ப இவர் நம்மளால 1 hour கிளாஸ் போனோம்னா இப்படி காலம் முடிக்கிறோம், இப்படி மடிக்கிறோம். அவர் வந்து 4 மணிக்கு உட்கார்ந்தாருன்னா இந்த வாத்தியார்த்த சதத்துக்கு பாரதி தீர்த்த சுவாமிகள் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அது முடிகிற வரைக்கும் காலை கூட போடாம அப்படியே உட்கார்ந்து அப்படியே சாஸ்திர சிந்தனையா இருப்பார். அதெல்லாம் பெரிய ஒரு கிஃப்ட். அது எப்படி வரும் இல்ல? அதெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னாக்கா சங்கராச்சாரியார்லாம் அண்ணன் திரும்பாம அவளால் நம்மளாம் ஒவ்வொன்னா நடுவில் போய் காப்பி குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு அதெல்லாம் ஒரு கிஃப்ட் இல்ல. ஏன்னா அவெல்லாம் அந்த சந்தோஷம் ஆத்ம திருப்தி இருக்கிறதுனால அவ அதையே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டா,
சத்திய காரியம் ந வித்யதே. அவளுக்கு ஏதாவது பண்ண வேண்டிய காரியம்னு ஏதாவது இருக்கான்னு உலகத்துல எதுவுமே காரியம் ந வித்யதே. அவளுக்கு எந்த கர்மாலையும் அவ ஈடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. அவளுக்கு என்ன பசியா தாகமா அதை பண்ண பொண்ணு நன்னா இருக்கணுமா பையன் நன்னா இருக்கணுமா எந்த ஒரு ஏதாவது அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா தானே இது சாமி கிட்ட போனோம். எதுவுமே தேவையில்லை. அப்ளிகேஷனே இல்லைன்னாக்க நானே சுவாத்மாராமன் அவர் உட்கார்ந்துருக்கார். எஸ்து ஆத்மரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ய மாணவஹா ஆத்மன்யேவச சந்துஷ்டா. சந்துஷ்டினா சந்தோஷம். அதுல இருந்து வந்து சந்துஷ்டஹான்ல இருந்து வந்துதான் சந்தோஷம். அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃபார்ம் சந்தோஷம். சந்துஷ்டா அதுலயே சந்துஷ்டியே அடைவான், சந்துஷ்டமாக இருக்கிறவன். சத்திய அப்படிப்பட்ட அவருக்கு காரியம்னு வித்யது. அப்படிப்பட்ட அந்த ஞானிக்கு அந்த சன்னியாசிக்கு அந்த ஜீவன் முக்தனுக்கு இந்த உலகத்துல ஆக வேண்டிய காரியம் எதுவுமே காரியம் ந வித்யதே அப்படின்னு ரொம்ப அழகா ராமாயணத்தை வந்து ஆத்மா ராமஹான்னு ரமிக்கிறதுனால ராம அது ஆத்மாலேயே ரமிச்சுட்டு இருக்காரு அவர். அதனால ஆத்மா ராமஹா அப்படின்னு பேரு. ஆத்மா ராமஹா ஆத்ம திருப்தன்னு அடிக்கடி சாஸ்திரங்கள்ல வரக்கூடிய பிரயோகமான பதம் இது. தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான். ராகத்வேஷாதி ராட்சசான் ஹத்வா மோகார்ணவம் தீர்த்வா. இந்த மோகம் என்ற கூடிய இந்த கடலை தாண்டி இந்த சம்சாரத்தை தாண்டி பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராத. அப்படி சேர்ந்த இறைவனடிகள் அவெல்லாம் அவர்கள் யோகி சாந்தி சமாயித்தா எப்பொழுதும் சாந்தியுடன் கூடினவர்களாக மனசாந்தியுடன் கூடிய ஆத்மா ராமஹா விராஜத்தே. அப்படி ஆத்மா ராமஹா விராஜத்தேன்னு அப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவெல்லாம் ராஜ்யம்னா தீப்தி அப்படின்ற பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆத்மா ராமனாக பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பாஷ்ய அனித்ய சுகாசக்திம் சித்வா ஆத்மசுக நிர்வృతః கடஸ்த தீபவத் ஸ்வஸ்தஹ ஸ்வாந்தரேவ பிரகாசதே அப்படின்னு அடுத்தது. பாஷ்ய அனித்ய சுகங்களை எல்லாம் ஆசக்தி இல்லாமல் அதிலெல்லாம் ஈடுபடாமல் தனக்குத்தானே சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அந்நிய வஸ்துவனுடைய அபேட்சை இருந்தாதான் ஆனந்தம்ன்ற நிலையில நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அந்நிய வஸ்துவை எதிர்பார்க்கிறவனுக்கு தான் இந்த செய்தி. அதெல்லாம் இல்லை, எதிர்பார்க்காத அவனுக்கு சித்வா ஆத்ம சுக நிர்வൃத்தா மனநிறைவோட அந்த ஆத்மாவிலேயே இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தனக்குத்தானே நம்பிச்சு கொண்டு உட்கார்ந்துருக்கார்களே அப்படிப்பட்ட ஞானிகள் எப்படி இருக்குன்னா கடஸ்த தீபவதி ஸ்வஸ்தஹா. குடத்தில் இட்ட தீபம் மாதிரி அவ வெளியிலேயே அவ வரல. அவளுக்கு பிரகாசிச்சுட்டு அழகா அந்த குடத்தை முழுக்க பிரகாசிச்சுட்டு அவளுடைய பிரகாசங்கள்லாம் வெளியில தெரியல. இப்படிப்பட்ட ஞானிகள்லாம் வெளியில கூட இவா கூட இந்த சங்கராச்சாரியா எல்லாம் கூட பாவம் இவாளுக்கெல்லாம் ஒரு தொந்தரவு எல்லாம் இந்த மக்களுடைய தொந்தரவு, இந்த ஃபேமஸ் தொந்தரவு, இந்த நியூஸ் பேப்பர் அதுவும் இல்லாம எத்தனையோ ஞானிகள்லாம் நம்ம ஊர்ல அங்கங்க இருந்துட்டு இருக்காங்க. இது கூட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஞானானந்த பாரதியினுடைய அப்பா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் வந்து சன்னியாசம் வாங்கும்போது போட்ட ஒரே கண்டிஷன் தான், இது பாருங்க இந்த சன்னியாசம் வாங்கிக்கிறேன், சன்னியாசம் வாங்கணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா உங்களை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி ஜனங்களோடலாம் நான் இருக்கிறதுன்னா நான் எங்கேயாவது போவேன், மௌனமா தான் இருப்பேன், நான் கிடைச்சதுன்னா சாப்பிடுவேன்னு. அப்புறம் பெரியவாலாம் அட்வைஸ் பண்ண அந்த மாதிரி இடம்லாம் இப்ப இல்ல, காலம் மாறி இப்ப 1920s நான் சொல்றது. அப்பவே அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு. இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு சிவகங்கை பக்கம் எங்கேயோ போய் எங்கேயோ ஒரு மலை மேல இருந்தாராம். யாரோ அவரை பார்த்துட்டு அந்த வேலைகள்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு தோசை ஈசை கொடுத்தா சாப்பிடுவாராம். அப்படியே இருந்த ஞானிகள்லாம் உண்டு. அப்படி பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவளை பத்தி கூட ஒரு தடவை தெய்வத்தின் குரல்ல ஆச்சாரியார் கோட் பண்றாரு. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஜீவன் முக்தர் ஞானி எல்லாம் இருக்காளா, நான் பார்க்க முடியுமான்னு பால் பிராண்டன் கேட்கும்போது ஆச்சாரியார் சொல்றாரு, இருக்கா 2-3 பேரு, ஆனா வந்து அவெல்லாம் உன்னாலேயே பார்க்க முடியாது, என்னாலேயே பார்க்க முடியாது அப்படின்னு தன்னையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் மேல இருக்கா. ஆனா ரமணர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஞானியா இருந்தாலும் பேசுவார், அதனால நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லிதான் அவர் போனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவெல்லாம் இவாள்லாம் எப்படின்னா கடஸ்த தீபம் வச்சு இவாளுடைய தீபம் வெளியிலேயே தெரியாமையே அவெல்லாம் இருந்திருக்கா. ஒரு குடத்துல இருக்க விளக்கு மாதிரியே அவ வெளியிலேயே யாருக்கும் தெரியாம இருந்த ஞானி வெளியில வந்துருச்சுன்னு வச்சுங்க, லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா படிப்பு கெடும், இதெல்லாம் பிரச்சனைன்றதுக்காக யாரும் வராமையே படித்து கொண்டிருக்கிற ஞானிகள் நிறைய பேர் சன்னியாசிகள்லாம் இருக்கா. இப்போ கடஸ்த தீபவத் ஸ்வஸ்தா சுவாத்மனியேவ பிரகாஷ சுவாந்தரேவ பிரகாஷ, தன்னுடைய ஆத்மாவிலேயே அவர்கள் வந்து வெளியில தெரியாம ஆத்ம சுகத்தையே அனுபவித்துக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஜீவன் முக்த தெரியாம இப்படி இருக்காங்கன்னு இது 51வது ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா அடுத்த திங்கட்கிழமை பார்த்துட்டு
முடிச்சிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.